Hi, vanakkam. Yes, it's me, your favorite chemistry educator Anish. Yes, என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கா? Yes, என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குனா put some of mineral on your chat box. Faster, my dear friends. Yes, என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்காமா? Please let me know and உங்களோட friends இன்னும் வரலனா call them and bring them. Okay, because this is our great Indian battle by Xylem NEET Tamil channel. பார்க்கலாம் இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னா show me your energy on this chat box, my dear friends. Show me. Sorry கொஞ்சமா லேட் ஆயிடுச்சு. கொஞ்சமா லேட். Okay, sorry for that. Yes, ஆடியோ எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குமா? Yes. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கால் பண்ணிட்டீங்களா? Yes, எங்க யாரா இருக்காங்கன்னு பாப்போம். Yes, வீரா இருக்காங்க, கார்த்திகா இருக்காங்க and சத்யா இருக்காங்க. Nice. அருண் முருகன். ராம் முருகனா? எனக்கு தெரியல. பிங்க் மூன் இருக்கீங்க. பிரகதி. எஸ் பிரகதி அண்ட் ஆஃப்டர் தட் பிரியா. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கூப்பிட்டுட்டீங்களா? செஷன் தொடங்கலாமா? ஏன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்மளோட இந்த அயோனிக் ஈக்விலிபிரியம் சாப்டர் இருக்குல்ல, இது கொஞ்சமா டஃப்பான சாப்டர்னு ஃபிசிக்கல் ஈக்விலிபிரியமில் கொஞ்சம் டஃப்பான சாப்டர்னு சொல்லியாச்சுன்னா அயோனிக் ஈக்விலிபிரியத்தை சொல்லலாம். ஓகே. எஸ் சிவகாமி அண்ட் ஸ்ரீவான், உங்களோட எனர்ஜியை பார்க்கும்போது எனக்கும் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்குது. எனிவே ஃபியூ மினிட்ஸ் நான் கொஞ்சம் தண்ணியை குடிச்சிக்கிறேன். ஏன்னா உங்களோட எனர்ஜியெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஷிவரிங் ஆகுது. ஓகே. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் தண்ணி குடிச்சு முடிக்க முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லைன்னா உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் இருக்குல்ல, அதிலெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. அனீஷ் சார் லைவ் வந்தாச்சு. ஸோ இனிமேல் நம்ம கெமிக்கல் ஈக்விலிபிரியம் முடிஞ்சிருச்சு. ஃபிசிக்கல் ஈக்விலிபிரியத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தண்ணி குடிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி. எஸ், bring your friends, my dear friends. ரித்திகா, உங்களோட ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிட்டீங்களா? எஸ் பிங்க் மூன், உங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டீங்களா இல்லையாமா? என்ன நம்ம லைவ் வாட்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ஆஃப்டர் தட் இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அட்டெண்டன்ஸை பதிவு பண்ணலை. மேக் ஷூர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அட்டெண்டன்ஸ் பதிவு பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி அட்டெண்டன்ஸை பதிவு பண்ணிடுங்க. எஸ் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. உங்களோட நான் செஷனை ஒரு கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் தான் தொடங்குவேன். அண்ட் மேக் ஷூர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே சொல்லிடுங்க. ஓகே, ஜஸ்ட் பிரிங் யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் ஹியர். ஓகே. எஸ், மேக் ஷூர் ஃபாஸ்ட்டாமா அயோனிக் ஈக்விலிபிரியம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் நார்மலாக ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ எல்லாருமே இந்த இடத்துல சேர்ந்துருக்கிறதுக்கான ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, தேர்ஸ் அ கிரேட் இந்தியன் பேட்டில். ஐ மீன் தேர்ஸ் அ எக்ஸாம்னு சொன்னா பயந்துடாதீங்க. ஓகே, ஜஸ்ட் நார்மலாக உங்களோட ஸ்கில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த வீக் ஒரு எக்ஸாம் இருக்குது. ஐ நோ இங்கே ஆல்ரெடி நிறைய பர்சன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஐ ஹோப் ஸோ நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் அதை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வாரத்தோட எண்டில் நமக்கு எக்ஸாம் இருக்குது. பார்க்கலாம் இங்கே எத்தனை பேர் தட் டாப் 10 லக்கி பர்சன்ஸ். ஓகேவா, பார்க்கலாமா? எஸ், இங்கே எத்தனை பேர் சார் நான் தான் சார் வருவேன் அப்படின்னு எத்தனை பேர் எனர்ஜெட்டிக்காக எந்தூசியாஸ்டிக்காக இருக்கீங்கன்னு பார்க்கலாம். எஸ், டெல் மீ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எத்தனை பேர் சார் அந்த டாப் 10ல் டெஃபினட்டாக என்னோட பேர் இருக்கும் சார். பார்க்கலாம் இங்கே எத்தனை பேர் அப்படி இருக்கீங்கன்னு. ஹாய் ஜோதி. ஹாய். எஸ், ரித்திகா தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ரித்திகா தான் டெஃபினட்டாக வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஓ மை காட், கார்த்திகாவும் சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக கார்த்திகா தான் சொல்கிறாங்க. பிரகதியும் சொல்கிறாங்க. பரவாயில்லையப்பா, இத்தனை பேர் சொல்கிறாங்க. பார்க்கலாம். பட் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேக் ஷுவர் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த செஷன் போகிறதுக்கு முன்னாடி ஐ நீட் டு இன்ட்ரோடியூஸ் லிட்டில் பிட் அபவுட் மை செல்ஃப். எஸ், ஐ எம் Anish, chemistry educator. I am a master graduate in chemistry from NIT Jalandhar. Yes, that's it. These are the things. And after that, I have a little bit experience in NEET and JEE main coaching. That's it. நான் வருவேன் சார். டெஃபினட்டாக தாரணி, டெஃபினட்டாக. நெக்ஸ்ட் அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்ரெடி இது முடிஞ்சுமா? October 1 லாஸ்ட் எஸ் October 1. ஓகே. ஸோ லாஸ்ட் சண்டே நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ்ட் ஆகிடுச்சு. ஐ ஹோப் இங்கே நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன, இன்னும் நம்ம செஷனுக்கு மட்டும்தான் யாருமே வரமாட்டேங்கிறாங்க. என்னாச்சு? உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுங்கம்மா. பிகாஸ் திஸ் இஸ் அயானிக் ஈக்விலிபிரியம் சாப்டர். வேர் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் வந்தவங்களுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட லைக் பட்டன் ஐ மீன் லைக் அட்டெண்டன்ஸை பதிவு பண்ணாமல் இருக்காங்க. என்னாச்சு, ஏதோ ஆயிடுச்சு. ப்ளீஸ் மேக் ஷுவர் தட் அட்டெண்டன்ஸை பதிவு பண்ணாதவங்க அட்டெண்டன்ஸையும் பதிவு பண்ணிடுங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். நேற்று வந்து ஸ்ருதி மேம் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி அயானிக் ஈக்விலிபிரியம் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிசிக்ஸ் நாளைக்கு ஷோபியா மேம், அதுக்கடுத்து அஷிமா மேம், லாஸ்ட்டாக அமிர்த்சரோட செஷன், தென் ஃபைனலாக மேரத்தான். அதுவும் சாட்டர்டேமா. இந்த மந்த்துக்கு இந்த வீக்குக்கு மேரத்தான் வந்து சாட்டர்டே. பிகாஸ் சண்டே வந்து நமக்கு எக்ஸாம் இருக்கு. ஓகே, இந்த GIB ஆடுகளம். ஓகே, ஆடுகளம் எக்ஸாம் வந்து நமக்கு வரக்கூடிய சண்டே இருக்கு. பார்க்கலாம் இங்கே எத்தனை பேர்
அந்த எக்ஸாமை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் நீட்டுக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி டஃப்பான கொஸ்டின்ஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் எத்தனை பேர் அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறீங்கன்னு. எஸ், தோஸ் ஆர் வில்லிங் தட் எக்ஸாம், இந்த டாப் 10ல் வரக்கூடிய பர்சன்ஸுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இது இந்த செஷனோட பிடிஎஃப், ஓகே, பிடிஎஃப் எல்லாம் இருக்குல்ல, அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது. ஆஸ் வெல் அஸ் இப்போ நாங்கள் டெலகிராம், ஓகே, டெலகிராம்லேயும் கம்யூனிட்டி இருக்குது. நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ், திஸ் இஸ் அவர் டெலகிராம் கோட். இந்த கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டெலகிராம் குரூப்புக்குள்ளே ஜாயின் பண்ணலாம். அங்கே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் எல்லாமே அவைலபிள் இருக்கும். இந்த செஷனோட பிடிஎஃப் தாராளமாக உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஓகேவா? காட் இட்? எனி மோர் டவுட்ஸ்? எஸ், இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் இன்னைக்கு செஷன் என்ன சாப்டர்மா? எஸ், எனிஒன் டெல் மீ தட் இன்னைக்கு என்ன சாப்டர் நம்ம நடத்த போகிறோம்? எஸ் ப்ளீஸ். ஹலோ, வணக்கம். எஸ், ஹாய் சார், டு யூ ரிமெம்பர் மீ? எஸ், அஃப்கோர்ஸ். பிரகதி, Ionic Equilibrium. மிர்ஷா, Ionic Equilibrium. ஓ மை காட், Ionic Equilibrium. சார், லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது என்னமா? லாஸ்ட்டாக நம்ம கெமிக்கல் ஈக்குலிபிரியம் பார்த்துருக்கோம். ஸோ கெமிக்கல் ஈக்குலிபிரியமுக்கும் அயானிக் ஈக்குலிபிரியமுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நார்மலாகவே ஈக்குலிபிரியம் 3 கிளாஸிஃபை பண்ணுறோம். என்ன? 1 ஃபிசிக்கல், இன்னொன்று கெமிக்கல், இன்னொன்று அயானிக். ஸோ 3 டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியமும் கெமிக்கல் ஈக்குலிபிரியமும் ஒரு சாப்டர் நான் பார்த்துட்டோம். ஸோ நார்மலாக நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ஃபிசிக்கல் ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ இது போக இப்போ என்ன? அயானிக் ஈக்குலிபிரியம். ஆல்ரெடி ஃபிசிக்கல் முடிஞ்சிருச்சு, கெமிக்கல் முடிஞ்சிருச்சு. இது என்ன சார் அயானிக் ஈக்குலிபிரியம்? இது ஏன் நம்ம அந்த சாப்டர்லேருந்து இது கொஞ்சம் மாறி இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? ப்ளீஸ் எனிஒன் டெல் மீ. ஏன், என்ன காரணம் கெமிக்கல் ஈக்குலிபிரியமும் அயானிக் ஈக்குலிபிரியமும் இந்த டிஃபரன்ஸ்? ஸோ ஷார்ட்டாக சொல்ல போயாச்சுன்னா, இந்த அயானிக் ஈக்குலிபிரியமில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் யார் யாருக்கு இடையில ஈக்குலிபிரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயானுக்கும், ஓகே, அயான் இருக்குல்ல, அயான்ஸ், ஓகே, அந்த ஒரு அயான்ஸுக்கும் இன்னொரு அயான்ஸ் இருக்கும்ல, ஸோ ஒரு அயானுக்கும் இன்னொரு அயானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஈக்குலிபிரியம் இது ஃபர்ஸ்ட். அடுத்தது இந்த சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அயானுக்கும் அயானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஈக்குலிபிரியம் அண்ட் நியூட்ரல் மாலிகூல்ஸ் இருக்கும் இல்ல, நியூட்ரல் மாலிகூல்ஸுக்கும் அதோட அயான்ஸ் இருக்கும் இல்ல, அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஈக்குலிபிரியம் பத்தி படிக்கக்கூடியது தான் என்னன்னா நம்மளோட அயானிக் ஈக்குலிபிரியம். ஓகே தானே? இது இஸ் த ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம். ஸோ அயானிக் ஈக்குலிபிரியம் சாப்டர்ல நம்ம என்னதான் பார்ப்போம்னா, எங்க அயானுக்கும் இடையில ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும்ல, அதையும் இல்லைன்னா நியூட்ரல் மாலிகுலுக்கும் அயானுக்கும் இடையில எக்ஸிஸ்ட் ஆயிருக்கூடிய ஈக்குலிபிரியமே டிஸ்கஸ் பண்ணக்கூடியது தான் இந்த நம்ம அயானிக் ஈக்குலிபிரியம் சாப்டர்ல பார்ப்போம். ஓகே, அண்ட் இந்த சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி we need some basic ideas. ஓகே, அது என்னன்னா, இந்த ஃபாரடே தெரியும்ல, நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி சாப்டர் நீங்கள் 12th படிக்கும்போது ஒரு ஃபாரடேங்கிற ஒரு பர்சனை நீங்கள் படிப்பீங்க. ஓகே, அந்த பர்சனோட ரிசர்ச் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் அந்த ஃபாரடே பர்சன் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு சப்ஸ்டன்ஸ், எந்த சப்ஸ்டன்ஸ் கூட எடுத்துக்கோங்க, வாட் எவர் சப்ஸ்டன்ஸ் யூ ஆர் டேக்கிங், அந்த சப்ஸ்டன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு தண்ணியில் இல்லைன்னா ஒரு சால்வெண்ட்ல நீங்கள் போடும்போது, இப்போ உப்பு எடுக்கிறீங்க, உப்பை தூக்கி தண்ணியில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? உப்பு கரையும். ஸோ அப்படி தண்ணியில் போட்டோன்னு ஒரு சால்வெண்ட்ல ஒரு சொல்யூட்டை நீங்கள் ஆட் பண்ணோன்னா அந்த சால்வெண்ட் வந்து டிசால்வ் ஆகணும். ஓகே, கரையணும். அப்படி கரைஞ்சிச்சுன்னா அதை என்னன்னு சொன்னார்னா, அவர் 2 கிளாஸிஃபை பண்றாரு. எது கரையுதோ அதை எலக்ட்ரோலைட்னு சொல்றாரு, எது கரையலையோ அதை நான் எலக்ட்ரோலைட்னு சொல்றாங்க. ஓகே, காட் இட்? ஸோ நான் எலக்ட்ரோலைட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் நம்ம ஆல்ரெடி கெமிக்கல் ஈக்குலிபிரியம் பார்த்துட்டோம். ஸோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எப்படி இருக்கும்னா 0வா இருக்கும். ஓகே, கரையாதுல்ல, நான் எலக்ட்ரோலைட்னா கரையவே கரையாதுன்னு தானே அர்த்தம். ஸோ கரையாத ஒரு எலக்ட்ரோலைட், நான் எலக்ட்ரோலைட்டோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எப்படி இருக்கும்? 0 இருக்கும். நமக்கு தெரியும் டிகிரி ஆஃப் டிசோசியேஷனோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன? மேக்ஸிமம் வேல்யூ, இதோட மேக்ஸிமம் வேல்யூனா 1, மினிமம் வேல்யூனா என்னமா? மினிமம் வேல்யூனா 0. 1க்கும் 0க்கும் இடையில தான் இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வேல்யூஸே இருக்கும். ஸோ நான் எலக்ட்ரோலைட்னா கரையவே கரையாது, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் 0. ஸோ இப்போ எலக்ட்ரோலைட்னு எடுக்கிறோம், இங்கே பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் என்னவா இருக்கும்? Now tell me my dear friends. ஸோ நான் எலக்ட்ரோலைட்ல பார்த்தீங்கன்னா இது ஃபர்தராக 2ஆக டிவைட் ஆகுது. அது என்ன? 1 ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னா என்னன்னா, நீங்கள் நம்ம உப்பு இருக்குல்ல, உப்பெல்லாம் நம்ம தண்ணியில் போட்டால் என்ன ஆகும்? போட்ட உடனே டிசால்வ் ஆகிடும். அதே விஷயம் தான் இங்கேயுமே. ஸோ போட்ட உடனே டிசால்வ் ஆச்சுன்னா அங்கே டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் என்னவா இருக்கும்? யாராவது சொல்ல பார்க்கலாம். எஸ் ஆஷா, ப்ளீஸ் tell me that. ஸோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஈக்குவல் டு 1. ஏன்னா அங்கே தான் மேக்ஸிமமாக இருக்குது. மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் வந்து டிசால்வ் ஆயிடுச்சு.
ஓகே சரி, ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் முடிஞ்சு, எலக்ட்ரோலைட்ல ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் முடிஞ்சு. அடுத்தது என்ன இருக்கு? வீக் எலக்ட்ரோலைட். வீக் எலக்ட்ரோலைட் எப்படின்னா கரையும் கரையாது. ஓகே, அரைகுறையா கரையும். ஓகே, ஃபுல்லா கரையாது. தேர் இஸ் அ ஈக்குலிபிரியம். இங்க தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த சாப்டர் இங்க வரதுக்கான இம்பார்ட்டன்ட் ரீசன் திஸ் பர்சன், திஸ் வீக் எலக்ட்ரோல், so weak electrolyte. ஓகே, இந்த weak electrolyte னு பாத்தீங்கன்னா இங்க degree of dissociation எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா less than 1 and greater than 0. so இந்த 1 க்கும் நான் எலக்ட்ரோலைட் மாதிரி இருக்காது, ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் மாதிரி இருக்காது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ், அந்த சால்வெண்ட், அதை என்னன்னு சொல்லுவோம்னா வீக் எலக்ட்ரோலைட்னு சொல்லுவோம். ஓகேவா கீதா? ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட், ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். ஸோ அந்த பேசிக் டேர்ம்ஸ் முடிஞ்சில்ல, இந்த எலக்ட்ரோலைட்டோட கிளாசிஃபிகேஷன் முடிஞ்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். இது என்ன சார்? சார் நீங்கள் உங்களுக்கு வாட்டர் தெரியும்ல, ஸோ வாட்டர் இங்கே இருக்கக்கூடிய கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் வரும்னா வீக் எலக்ட்ரோலைட் கேட்டகரியில் தான் வரும். இப்போ வாட்டரை அயனைசேஷன் பண்ணால் என்ன ஆகும்? ஓகே, நவ் டெல் மீ, வாட்டரை நான் அயனைசேஷன் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ ஷார்ட் இங்கே பாருங்க, வாட்டர் H2O, இதை நான் அயனைசேஷன் பண்ணால் என்ன ஆகும்? H plus and OH minus. இதானே நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வீக் எலக்ட்ரோலைட்னு இருக்கனால நான் என்ன போட்டிருக்கேன்னா இந்த ஆரோ போட்டிருக்கேன். ஓகே, நான் ஜஸ்ட் பியூராக இருக்கு, ஐ மீன் அது அயனைசேஷன் ஆனதுக்கப்புறம் H plus OH மைனஸாக பிரியுதுன்னு வச்சுப்போம். இப்போ எனக்கு எக்ஸ்பெரிமெண்டலா ஓகே அட் 25 டிகிரி செல்சியஸ் எனக்கு ஒரு விஷயம் தெரியும். அட் 25 டிகிரி செல்சியஸ் எனக்கு 1 லிட்டர், ஓகே அட் 25 டிகிரி செல்சியஸ் 1 லிட்டர் வாட்டர், 1 லிட்டர் வாட்டர்ல இருந்து எத்தனை, 1 லிட்டர் வாட்டர்ல 10 to the power minus 7 ஓகே அமௌண்ட் ஆஃப் H plus ions இருக்கு. 10 to the power minus 7 amount of H plus ions இருக்கு, moles of H plus ions இருக்குங்கிறத எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டால கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தெரியும். we know this statement. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போ இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். எப்படி? இப்போ 1 லிட்டர் வாட்டர் தானே, ஸோ 1 லிட்டர் வாட்டர் H2O gives H plus OH minus, கரெக்டா? இப்போ 1 லிட்டர் வாட்டர்னா ஸோ அந்த 1 லிட்டர் வாட்டர்ல எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கும்? எத்தனை, how many number of moles of water இருக்கும்பா? what is the number of moles of water? n. ஓகே, n number of moles of water. 1 லிட்டர்ல எத்தனை நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும்னா 55.5. ஓகே, ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன? கிவன் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் தானே. ஸோ கிவன் மாஸ்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம். 1 லிட்டர்ல எத்தனை, அதோட மாஸ்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் டிவைடட் பை 18. 18ங்கிறது என்ன? மோலார் மாஸ் தானே. ஸோ 100 டிவைடட் பை 18 போட்டீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக 55.5ன்னு வரும். ஸோ அப்போ 1 லிட்டர் வாட்டர்ல உங்களுக்கு 55.55ன்னு போகும். பட் ஓகே 55.5 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு. ஓகே, ஸோ டைம் t, ஸோ டைம் வந்து 0ல இருக்கு. அப்போ இங்க H பிளஸ் வந்து 0ல தானே இருக்கும், இதுவும் 0 தான் இருக்கும். ஸோ இப்போ ஈக்குலிபிரியம், ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் டைம் இஸ் ஈக்குவல் டு ஈக்குலிபிரியம். ஓகே, ஈக்குலிபிரியம் டைம் அட்டைன் ஆனதுக்கப்புறம் நான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்க்குறேன். பார்க்கும்போது எப்படி இருக்கும்? 55.5 மைனஸ், எனக்கு தெரியும் ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகும்போது எனக்கு 10 H பிளஸோட கான்சன்ட்ரேஷன் 10 to the power minus 7. ஓகே, ஆர் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்? சி ஆல்ஃபா, ஞாபகம் இருக்கா? சி ஆல்ஃபா இல்லைனா எக்ஸ்ன்னு கொடுப்போம். ஓகே, எக்ஸ்ங்கிறது என்ன? இவ்வளோ அமௌண்ட் வந்து டிசோசியேட் ஆயிருக்கு. இங்கே என்ன கொடுப்போம்? இங்கேயும் எக்ஸ்ன்னு கொடுப்போம், இங்கேயும் கொடுப்போம். ஆன் த இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிசோசியேஷன். ஓகே, இவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து டிசோசியேட் ஆயிருக்கிறது எக்ஸ்ன்னு சொல்கிறோம். இது நம்ம ஆல்ரெடி கெமிக்கல் ஈக்குலிபிரியம்ல அதை பார்த்துட்டோம். ஓகே, டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட், அதே டைமில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எடுக்கிறேன். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எடுத்தேன்னா எப்படி இருக்கும்? 55.5 மைனஸ் சி ஆல்ஃபா. இங்கேயும் எப்படி இருக்கும்? சி ஆல்ஃபா, இங்கேயும் சி ஆல்ஃபா தானே. am I right or wrong? yes or no my dear friends? yes Geeta Priya, please tell me that இங்க போட்ட இந்த பாயிண்ட்ஸ் நீங்க அக்ரி பண்றீங்களா இல்லையா? இது டைரக்டான ஒரு क्वेश्चन தானே. இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கெமிக்கல் ஈக்குலிபிரியம்ல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, வேற புதுசா ராமாயண மகாபாரதத்துல இருந்து எந்த டேர்ம்ஸையும் நான் இங்க பிட்ச் பண்ணல. ஓகே, got it? so that's it. இது வரைக்கும் ஓகே தானே. இப்போதான் அடுத்த கேள்வி என்ன? so normal water, so normal waterல, so normal water at, நீ நல்லா பார்த்துங்க, at 25 டிகிரி செல்சியஸ் ரொம்ப முக்கியமா. at 25 டிகிரி செல்சியஸ்ல எனக்கு எப்படி இருக்கும்? 1 லிட்டர்ல இந்த எக்ஸோட வேல்யூ எப்படி? 10 to the power minus 7. கரெக்டா? இது அக்ரி பண்றீங்களா?
So for H plus or OH minus, okay, H plus or OH minus னு எடுத்துட்டீங்கன்னா எப்படி H plus or OH minus னு எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும் 10 to the power minus 7 ரைட்டா இதை நான் எப்படியும் போடலாம்னா கான்சன்ட்ரேஷன் போடலாம் இப்போ ஒன்றுமே கிடையாது இங்கே இருக்கக்கூடியது என்ன இப்போ இந்த எண்ணை நான் கான்சன்ட்ரேஷனுக்கு மாத்திரேன்னு வச்சுப்போம் ஸோ ஃபார் கான்சன்ட்ரேஷன் மாத்திரம் என்ன ஆகும் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் மாத்திரம் n by v அண்ட் இங்கே நமக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸ்லையும் வால்யூமோட வேல்யூ என்ன 1 லிட்டர் தானே இங்கே நம்ம 1 லிட்டர் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வியோட வேல்யூ என்ன 1 தான் ஸோ கான்சன்ட்ரேஷன் எடுத்துட்டா இது இந்த டேர்ம்ஸ் எல்லாமே எனக்கு கான்சன்ட்ரேஷன் தானே வேற வித்தியாசம் எதுவும் கிடையாது இல்லை ஜஸ்ட் அது மட்டும் முக்கியம் ஓகே ஸோ இப்போ ஃபார் H plus and OH minus கான்சன்ட்ரேஷன் ஓகே கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 10 to the power minus 7 கரெக்ட் தானே இங்கே பாருங்க இங்கே இருக்கக்கூடிய 10 to the power minus 7 ஓகே நவ் எக்ஸோட வேல்யூ என்ன 10 to the power minus 7 எப்படி இதை எடுத்தேன் இங்கே இருக்க எக்ஸோட வேல்யூ என்ன 10 to the power minus 7 அந்த வேல்யூ கிடைச்சிச்சா அண்ட் ஆஃப்டர் தட் எக்ஸ் எப்படி நம்ம ரீப்ரசென்ட் பண்ணலாம் சி ஆல்ஃபான்னு மென்ஷன் பண்ணலாமா சி ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 10 to the power minus 7 அப்படி போடலாமா இந்த ரெண்டு டேர்முமே வந்து போத் H ப்ளஸுக்கும் OH மைனஸுக்கும் காமன் ஓகேவா ஸோ இந்த டேர்ம் புரிஞ்சு சி ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 10 to the power minus 7 ஓகே தானே இதில் ஏதாவது டவுட் இருக்கா அண்ட் இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆர் அயனைசேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன இருக்கும் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 10 to the power minus 7 டிவைடட் பை சி வருமா ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சி எனிஒன் சியோட வேல்யூ என்ன இதானே சி நமக்கு இதை தானே நம்ம சின்னு சொல்லுவோம் இந்த டேர்மை தான் நம்ம சீன்னு சொல்லுவோம் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் தான் நம்ம சீன்னு சொல்லுவோம் ஸோ அப்படி பார்க்கும்போது சியோட வேல்யூ என்ன 10 to the power minus 7 டிவைடட் பை 55.5 ஓகே ஸோ இப்போ இதோட வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் 1.8 இன்டூ 10 to the power minus என்ன வரும் 9 வருமா ரைட்டா am I right or wrong so degree of dissociation for pure water at 25 degrees Celsius ma okay 25 degree Celsius இங்கே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குமா இங்கே ஏன் சார் சி ஆல்ஃபான்னு போட்டிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஈக்குலிபிரியம் சாப்டர் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அந்த சாப்டர் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா ஏன் இந்த சி ஆல்ஃபா போட்டிருக்கோங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஓகே ஓகே மிஸ்டர் முத்துப்பாண்டி நெக்ஸ்ட் ஸோ தட்ஸ் இட் ஸோ அப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன 1.8 இன்டூ 10 to the power minus 9 ஓகே நவ் இப்போ இங்கே எனக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு ரைட்டா இங்கே எனக்கு எக்ஸிஸ்ட் ஆயிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஈக்குலிபிரியம் ஸோ ஈக்குலிபிரியம்ங்கிறத ஓகே ஸோ ஈக்குலிபிரியம் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் ஃபார்முலா நான் எழுதுறேன் கே ஈக்குலிபிரியம் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஓகே concentration of product and concentration of reactant concentration of reactant okay இப்போ now tell me that இங்க concentration of product என்னமா கொடுத்திருக்காங்க concentration of product வந்து C alpha ஓட வேல்யூ என்ன 10 to the power minus 7 okay போட்டாச்சு K equilibrium C alpha ஓட வேல்யூ என்ன 10 to the power minus 7 okay okay next இதோட வேல்யூ 10 to the power minus 7 தானே வரும் next divided by concentration H2O என்னமா so concentration of H2O at equilibrium பாத்தீங்கன்னா 55.55 minus C alpha இருக்கு so இப்போ பாருங்க C alpha ஓட வேல்யூ என்ன இப்போ இந்த டேர்மை மட்டும் நான் எழுதுறேன் இங்க எழுதுறேன் பாருங்க 55.5 minus C alpha ஓட வேல்யூ என்ன 10 to the power minus 7 தானே இப்போ 55.5 minus 10 to the power 7 நான் எப்படி எழுதலாம் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 55.5 எழுதலாமா ஏன் சார் பிகாஸ் 10 to the power minus 7 னா 0.1234567 இதைத்தானே இங்க கொடுத்துருக்கேன் இப்போ இந்த நம்பர்ல இருந்து இந்த சின்ன நம்பர் லைக் சாரி இங்க 1 வரும் யா ஸோ இந்த நம்பர்ல இருந்து இதை நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சருமே அப்ராக்சிமேட்டா இந்த வேல்யூ தான் இருக்கும் ஸோ டெஃபினட்டா நான் என்ன பண்ணலாம் 55.55 ஓகே ஸோ இப்போ இதை நீங்கள் இந்த நியூமரிக்கலை கால்குலேட் பண்ணுறீங்க ஸோ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் வாட்டர்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பதில் என்ன வரும் 1.8 இன்டூ 10 to the power minus 16 வரும் நீங்கள் வேணா உங்ககிட்ட கால்குலேட்டர் இருக்குது இல்லைனா நீங்கள் நோட் புக்கில் கால்குலேஷன் நியூமரிக்கல் போட்டு பாருங்க உங்களுக்கு இந்த வேல்யூ வரும் ஓகேவா கரெக்டா am I right or wrong guys yes or no yes
என்னப்பா பரவாயில்லையே கைப்புள்ள எல்லாம் வந்திருக்கிறாரு, வெல்கம். எல்லாரும் கைப்புள்ள வந்திருக்காங்க, கொஞ்சம் ரெஸ்பெக்டே இல்லாமல் இருக்கீங்க. என்ன சார் நீங்கள் மிஸ்டர் கைப்புள்ளைக்கு கொஞ்சம் உங்களோட எனர்ஜியை காட்டுங்க பார்க்கலாம். பசங்களா ப்ளீஸ் புட் சம் மின்னலை கொஞ்சம் பறக்க விடுங்க பார்க்கலாம் நம்மளோட ஃபேவரட் மிஸ்டர் கைப்புள்ளைக்கு. எஸ், ஸோ பிகாஸ் நம்ம செஷன் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்ல. எஸ் பிரகதி, தட்ஸ் கரெக்ட்மா. நவ் ஹியர் இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னதான் நான் இங்கே ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குல்ல, இங்கே ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஓகே, நான் ஈவன் எனக்கு கொஞ்சம் வந்து ஹச் ப்ளஸ்ஸாக மாறுது, வாட்டர் வந்து கொஞ்சம் ஹச் ப்ளஸ்ஸாக கொஞ்சம் OH மைனஸாக போகுது. இருந்தாலும் ஆல்மோஸ்ட் இந்த என்டையர் ப்ராசஸில் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த டேர்மை நான் கான்ஸ்டண்ட்டாக தான் எடுத்திருக்கேன். ஈவன் இங்கே ரியாக்ஷன் நடந்தாலும் இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் திஸ் H2O என்ன கான்ஸ்டண்ட்டாக தானே எடுத்திருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறான், இந்த H2O நான் என்ன பண்ணுறேன் இங்கே கொண்டு போகிறேன். ஓகே, இந்த ஈக்குவேஷன் நான் மறுபடியும் இங்கே கொண்டு வரேன். ஸோ ஈக்குலிபிரியம் multiplied by concentration of H2O is equal to என்ன வரும், concentration of H plus and concentration of OH minus. போடலாமா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, this is known as ionic product of water, KW. so KW னா என்ன, K equilibrium constant ஐயும் concentration of water இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது ionic product of water. Okay, now here concentration of H plus OH minus. So this is a more important in the step. இது புரிஞ்சா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா ப்ளீஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? எஸ், நம்ம செஷனில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எனர்ஜெட்டிக்காக ஈஸியாக ஒரு கான்செப்டை படிக்கணும். இது கஷ்டமா? நவ் டெல் மீ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் கஷ்டமா? ஜஸ்ட் வாட்டர் இருக்கு, வாட்டர் வந்து at 25 டிகிரி செல்சியஸில் எப்படி இருக்குது, 10⁻⁷ H ப்ளஸ் ரிலீஸ் பண்ணுது, 10⁻⁻H OH மைனஸையும் ரிலீஸ் பண்ணுது. அதுதான் விஷயம். அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக கேடபிள்யூட வேல்யூ வந்து ஓகே. ஸோ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டும் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டரும், இந்த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் KW ஈக்குவலா? நோ. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டையும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2O-வையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது அது எப்படி மாறும், KW-வா மாறும். ஓகேவா? தட்ஸ் இட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட். ஈஸிமா. ஐஸ்வர்யா கரெக்ட்மா. ஓகே, நவ் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் புரிஞ்சல? இப்போ பார்க்கலாம். at 25 டிகிரி செல்சியஸ் என்ன KW-ங்கிறது என்ன, அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். ஸோ KW போட்டாச்சு, என்ன வரும், மேபி இங்கே நம்ம H3O ப்ளஸ் போட்டாலும் H ப்ளஸ் போட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, H ப்ளஸ் மல்டிப்ளைட் பை OH மைனஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 10⁻⁻14. அது எப்படி சார், அது எப்படி சார் வந்துச்சு? ஐயோ, இது புரியாத புதிராக இருக்கே சார் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லைப்பா அது ஈஸியான விஷயம் தான்ப்பா. எப்படி சார்? ஸோ இங்கே KW இஸ் ஈக்குவல் என்ன வரும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் என்ன, தட்ஸ் இட், 10⁻⁷. ஓகே, அடுத்து மல்டிப்ளைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் 10 மைனஸ் தானே, H ப்ளஸ் மைனஸ் தானே வரும். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா KW இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻14. தட்ஸ் இட். இந்த வேல்யூ கிடச்சிச்சா? அவ்வளோ கஷ்டமா? ஈஸி தானே? எஸ் ஆர் நோ கைஸ்? எஸ்மா. ஸோ தட்ஸ் இட்மா. ஸோ அப்போ இந்த டேர்மும் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இங்கே யூனிட்டை பார்த்துக்கோங்க, மோல் பர் லிட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த KW இருக்குல்ல, இந்த KW-வை என்னன்னு சொல்லுவாங்கன்னா செல்ஃப் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட், இல்லைன்னா ஆட்டோ புரோட்டோலைசிஸ். ஓகே, நவ் இந்த KW எப்படி சொல்றாங்கன்னா செல்ஃப் அயனைசேஷன் ஆர் ஆட்டோ புரோட்டோலைசிஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ KW எப்படியும் சொல்லலாம் ஆட்டோ புரோட்டோலைசிஸ் ஆர் செல்ஃப் அயனைசேஷன். ஏன் இது செல்ஃப் அயனைசேஷன் சொல்றோம்னா, வாட்டர் தன்னைத்தானே அயனைஸ் ஆச்சுல்ல, பிகாஸ் அது வீக் எலக்ட்ரோலைட், தன்னைத்தானே அயனைஸ் ஆயிருக்கு, அது எந்த சால்வெண்ட் கூடயும் போகல. அதனால தான் இது என்னன்னு சொல்லணும், செல்ஃப் அயனைசேஷன். ஓகே, செல்ஃப் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட், KW செல்ஃப் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். அண்ட் ஆஃப்டர் தட் இப்போ நார்மலாக நியூட்ரலாக இருக்க ஒரு வாட்டர், ப்ராப்பரான ஒரு வாட்டர் வச்சிருக்கீங்கப்பா, அந்த ப்ராப்பரான வாட்டரில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸும் சரி, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் சரி ஈக்குவலாக இருக்கும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார் அ நியூட்ரல் காம்பவுண்ட் என்ன இருக்கும், H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் சரி, OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் சரி ஈக்குவலாக இருக்கும். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், என்ன 10⁻⁷. தட்ஸ் இட், மோல் பர் லிட்டராக இருக்கும். ஓகே, சொல்யூஷன் வில் பி நியூட்ரல். நெக்ஸ்ட் இப்போ அசிடிக்னு சொல்றீங்க சில இடத்துல, சார் இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அசிடிக்காக இருக்கு சார் அப்படி, அதுக்கு மீனிங் என்னன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் இருக்குல்ல, H ப்ளஸ் ஹையாக இருக்கணும், OH மைனஸ் எப்படி இருக்கணும், லோவாக இருக்கணும். புரிச்சுல? ஸோ அப்படி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் இங்கே என்ன அந்த இருக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து அசிடிக் சொல்யூஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்படி, 10⁻⁷ இருந்து இன்னும் 10⁻⁶, 10⁻⁵, அந்த மாதிரி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகணும். கான்சன்ட்ரேஷன் OH மைனஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த சொல்யூஷன் பேசிக் இன் நேச்சர். ஓகே, காட் இட்? எஸ்.
So இதுவரை புரிஞ்சுக்கலாம் இந்த டேர்ம்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் அயனைசேஷன் ஆஃப் வாட்டர். இது எப்படி சார் எழுதுறது? நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன ஞாபகம் இருக்கா? இதுதானே ஆல்ஃபாவோட வேல்யூ. நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? வாட் இஸ் ஆல்ஃபா? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். எனக்கு தெரியும் ஃபார் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ். இப்போ வாட்டர் இருக்கு, கான்சன்ட்ரேஷன் H ப்ளஸ் தான் என்னன்னு சொல்லுவேன், சி ஆல்ஃபான்னு சொல்லுவேன். ஸோ சி ஆல்ஃபாவோட வேல்யூ எனக்கு ஆல்ரெடி தெரியும் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா 10⁻⁷. ஸோ அது அப்படியே நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சி ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 10⁻⁷. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? 10⁻⁷ டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன். வாட் இஸ் சி? சி இஸ் இனிஷியல் concentration of reactant. நமக்கு தெரியும் what is the initial concentration of reactant? 55.5 தானே. n by v வரும். பட் anyway n by v or v ங்கிறது என்ன? வால்யூம்ங்கிறது 1 லிட்டர் தான். அதனால பிரச்சனை கிடையாது. so that's it. போட்டாச்சா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். got it? இது ஏதாவது டவுட் இருக்கா? if you have any doubts please let me know on your comment box. எப்பவுமே நம்ம கிளாஸ் வெறித்தனமா இருக்கும். ஓகே, கெமிஸ்ட்ரி கிளாஸா மேக்ஸ் கிளாஸ்? ஐயோ, கைப்புள்ளைக்கு நம்ம கிளாஸ் எந்த கிளாஸ்னே தெரியலமா. யாராவது நம்ம பசங்க யாராவது சொல்லிக் கொடுங்க. எதுக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? நீங்களே கேளுங்க பசங்களா, நீங்களே அந்த பையன் அவங்கள்ட்ட கேளுங்க. கைப்புள்ள வந்து ரொம்ப மோசமா இருக்கிறாரு. ஓகே, ஸோ நவ் ஹியர் பிஹெச் ஸ்கேல். ஸோ நம்ம பிஹெச் ஸ்கேல் வந்து நம்ம லோவர் கிளாஸஸ்ல படிச்சிருப்போம். ஆசிட் பேஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது இந்த பிஹெச் ஸ்கேல் பத்தி கண்டிப்பா படிச்சிருப்போம். கரெக்டா? ஸோ இந்த பிஹெச் ஸ்கேல்னா என்ன? நான் நீங்க படிச்சிருப்பீங்க சார், அது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் அயான்ஸை கால்குலேட் பண்ணக்கூடியது தான் சார் பிஹெச்னு படிச்சிருப்பீங்க. எஸ், இட்ஸ் ரைட், பிரச்சனை எல்லாம் கிடையாது. பட் அதில் இருக்கக்கூடிய பி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா அது ஒரு ஆப்ரேட்டர். இல்லைன்னா நீங்கள் லோவர் கிளாஸில் பொட்டன்ஷியோ பவர் அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. பட் ஓகே, பொட்டன்ஷியோன்னு கூட ஓகே தான், பிரச்சனை எல்லாம் கிடையாது. பட் அந்த பிங்கிறது என்னன்னா இட்ஸ் ஆப்ரேட்டர். அந்த ஆப்ரேட்டரோட ரோல் என்னன்னா இட்ஸ் நத்திங் பட் பி. அதுக்கு மீனிங்கே மைனஸ் லாக். தட்ஸ் இட். வேற எந்த டேர்ம் கிடையாது. ஓ பிங்கிறது என்னன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆப்ரேட்டர். அதுதான் நம்ம பொட்டன்ஷியல் எல்லாம் சொல்றோம். இட்ஸ் ஃபைன். பட் பிங்கிறது என்னன்னா இட்ஸ் ஆப்ரேட்டர். அந்த ஆப்ரேட்டருக்கு மீனிங் என்னன்னா மைனஸ் லாக். ஓகே, தட்ஸ் இட் மா. எஸ், கரெக்ட். ஹர் கரெக்ட் மா. அண்ட் யா, பிரிட்ஜ், தட்ஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக். ஓகே, இப்போ கேள்வி பிஹெச் ஸ்கேல். ஸோ பிஹெச்னா என்ன சார்? ஸோ இந்த பிஹெச்னா ஜெனரலா நல்லா பார்த்துக்கோங்க, நீங்க இன்னும் லோவர் கிளாஸஸ் எல்லாம் படிக்கல. நவ் யூ ஆர் இன் அ நீட் ஆஸ்பிரண்ட். ஸோ நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சிருக்க வேண்டியது என்னன்னா பிஹெச் அப்படி இதுக்கு மீனிங் என்னன்னா மைனஸ் லாக் ஆஃப் என்ன? யாராவது சொல்ல பார்க்கலாம் ப்ளீஸ். எனிஒன் டெல் மீ பிஹெச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் நீங்க பார்க்கக்கூடாது. வாட் இஸ் எக்ஸாக்ட்லி பிஹெச்? யாராவது சொல்லணும். என்ன? எல்லாரும் சொல்லுவீங்க சார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ். டோட்டலி ராங். ஆக்டிவிட்டி ஆஃப் H ப்ளஸ். ஓகே, ஆக்டிவிட்டி ஆஃப் H ப்ளஸ் மா. ஏன்? நம்ம லாஸ்ட் செஷன்லேயே பார்த்துருக்கோம். இப்போ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, அதில் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் கான்சன்ட்ரேஷன் கிடையாது, ஆக்டிவிட்டி. ஸோ அதே மாதிரி தான் பிஹெச்மே மைனஸ் லாக் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆஃப் H ப்ளஸ் தானே தவிர என்ன வரும்? கான்சன்ட்ரேஷன் H ப்ளஸ் வருமா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஏன் சார் நம்ம இதை போட்டோன்னு தான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ நவ் ஹியர் ஃபார் கேஸ் 1. ஃபர்ஸ்ட் கேஸ் 1 மா. கேஸ் 1 என்னன்னா இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் இருக்குல்ல, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் லெஸ் தென் 1 மோலாரா இருக்கு. 1 மோலாரா விட கம்மியா இருந்துச்சுன்னா இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ஆக்டிவிட்டி ஆஃப் H ப்ளஸ். ஓகே, ஸோ நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் வந்து 1 மோலாரை விட கம்மியா இருக்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் இஸ் கிரேட்டர் தென் 1 மோலார்னு சொல்றீங்கன்னா அங்க ஆக்டிவிட்டி ஆஃப் H ப்ளஸ் இருக்குல்ல, ஆக்டிவிட்டி ஆஃப் H ப்ளஸ் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் 1. எக்ஸ்பெரிமெண்டா தான் நீங்க சொல்ல முடியும். ஓகே, 1 மோலாருக்கு மேல கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சுன்னா உங்களால ஒன்றும் பண்ண முடியாதுமா. அது எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் நீங்க அந்த டேட்டாவை எடுக்கணும். ஓகே, டேட்டாவா வரணும். ஏமே டவுட்ஸ்? என்னமா நம்ம கைப்புள்ளைக்கு வந்து பிஹெச்னா என்னன்னு தெரியல, யாராவது சொல்லி கொடுக்க வேண்டியது தானேமா. என்ன நீங்க ஒரு ஆள் தெரியலன்னு கேட்டா ப்ளீஸ் டெல் ஹிம். ஓகே, காட் இட். ஸோ கேஸ் 1. ஓகே, திஸ் இஸ் கேஸ் 2. ஸோ இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பிஹெச்னு சொன்னாலே நீங்கள் எடுத்த உடனே மைனஸ் லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் H ப்ளஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலாக மைனஸ் லாக் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆஃப் H ப்ளஸ்ன்னு சொன்னீங்கன்னா பொருத்தமான விஷயம். அண்ட் ஆஃப்டர் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் H ப்ளஸ் இருக்குல்ல, அது 1 மோலாரை விட கம்மியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் என்ன இந்த டேர்மை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் 1 மோலாருக்கு மேலே போயிடுச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த டேர்ம் யூஸ் பண்ணாமல் ஆக்டிவிட்டி டேர்முக்கு போயிடணும். ஓகே, காட் இட். ஆர் யூ கைஸ் ஆர் கிளியர் அபவுட் திஸ்? நெக்ஸ்ட் போகலாமா?
Yeah, please. இப்போ பார்த்தீங்கன்னா concentration H plus multiplied by OH minus is equal to என்ன KW, ionic product of water. Okay, okay. Now here, இது ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம் தான், கொஞ்சம் முன்னாடி பார்த்துட்டோம். இப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க, what is P? So நல்லா பார்த்துக்கோங்க, K or concentration of H plus, okay, concentration of H plus is equal to என்ன வரும் 10 to the power minus 7, ரைட்டா? ரைட்டா? இப்போ நான் என்ன பண்றேன்னா pH ன்னு மாத்துறேன், or இப்படி மாத்துறேன், ரெண்டு பக்கமே நான் மைனஸ் லாகால மல்டிப்ளை பண்றேன். மைனஸ் லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus is equal to இங்கே மைனஸ் லாக் ஆஃப் 10 to the power minus 7. நான் என்ன பண்ணலாம், இதை இங்க மைனஸ் லாக் ஆஃப் H plus நான் என்னன்னு சொல்லலாம், pH ன்னு சொல்லலாமா? is equal to என்ன வரும், இந்த மைனஸ் 7 நான் முன்னாடி கொண்டு வரேன், மைனஸ் ஆஃப் மைனஸ் 7. ஓகே, log 10, log 10 ஓட வேல்யூ என்ன, 1 தானே வரும். ஸோ pH is equal to என்ன வரும், 7 வருமா? ஸோ pH ஓட வேல்யூ என்ன, 7. இதே மாதிரி தான் இப்போ கான்சன்ட்ரேஷன் H ப்ளஸ்க்கு இது ஓகே. இதே மாதிரி தானே எப்படி வரும், OH மைனஸுக்கு என்ன வரும், OH மைனஸுக்கும் 10 to the power minus 7 தானே வரும். ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா POH நான் போடுறேன், அதுக்கு என்ன வரும், 7 வரும். ஆர் யூ கைஸ் ஆர் அக்ரி? யா ப்ளீஸ். ஸோ இதே மாதிரி தான் இப்போ ரெண்டு விஷயம் நான் பார்த்தாச்சு. இப்போ KW, ஸோ KW ஓட வேல்யூ என்ன, 10 to the power minus 14, ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போ இதுக்கும் KW ஓட வேல்யூ என்னவா இருக்கும், இதே மாதிரி தான், இதே மாதிரி தான் இங்கேயுமே என்ன வரும், PKW, அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், PKW ஓட வேல்யூ என்ன இருக்கும், 14 வருமா? ஸோ இப்போ இந்த மூணு டேட்டா நான் யூஸ் பண்ணுறேன். எப்படி, ஐ நோ தட் H plus, concentration of H plus concentration of OH minus is equal to PKW. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன மாத்துறேன், PH, ஓகே, அண்ட் P ப்ளஸ் வரும். ஓகே, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, நான் இப்போ லாகரிதமிக் யூஸ் பண்ணேன்னா அது ப்ளஸில் மாறும். அதனால் POH is equal to இங்கே என்ன வரும், PKW. வெயிட், இங்கே PK போட்டுருக்கணும். ஸோ PKW, அண்ட் நவ் PKW ஓட வேல்யூ என்ன, 14. ஸோ தட்ஸ் இட், நான் இங்கே 14 போடுறேன். இங்கே புரிஞ்சா, இந்த 14 இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சா? இப்போ நான் சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்பே வந்து அட் 25 டிகிரி டெம்பரேச்சர் வந்து நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணுமா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அதே தான் இங்கே பாருங்க, pH என்ன, மைனஸ் லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் H பிளஸ், POH என்ன, மைனஸ் லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் OH மைனஸ், அண்ட் PK என்ன வரும், மைனஸ் லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A, அண்ட் PKB என்னமா, அது என்ன சார் PKA PKBன்னு போட்டிருக்கீங்க, ஒன்றுமே புரியல சார், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் கண்டிப்பாக எங்கே போக மாட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் போவேன். ஓகே, நெக்ஸ்ட். என்னப்பா நம்ம பசங்க நம்ம அட்டெண்டன்ஸே போடாமல் இருக்கீங்க, நான் பேசுறதுனால கேட்குதுன்னா மேக் ஷூர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அட்டெண்டன்ஸை பதிவு பண்ணாதவங்க அட்டெண்டன்ஸை பதிவு பண்ணிடுங்க. ஏன்னா ஆசிடு பீனா பேஸுன்னு யாரோ சொல்கிறாங்க, அங்கே பாருங்க மிஸ்ரா வந்து சொல்கிறாங்க, பார்ப்போம் அது கரெக்டாக தப்பான்னு நம்ம செக் பண்ணலாமா. நெக்ஸ்ட். ஓகே, யா, திஸ் இஸ் அ pH ஸ்கேல், கரெக்டா சார்? pH ஸ்கேலில் மேக்ஸிமம் எவ்வளோ நம்பர் சார் இருக்கும், pH வந்து இவ்வளோ தான் சார் மேக்ஸிமம், அப்படின்னா எவ்வளோ வரும், 14 வரும், ரைட்டா? மினிமம் எவ்வளோ சார் வரும், 0 வரும், ரைட்டா? ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, இந்த pH ஸ்கேல் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் டெம்பரேச்சர், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது எப்படி சார்? ஸோ எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் pH ஸ்கேல். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த pH ஸ்கேல் நான் எப்படி கொண்டு வந்தேன், இந்த pH ஸ்கேல் நான் எப்படிமா கொண்டு வந்தேன், இங்கே பாருங்க, pHும் POHும் ஓவராலாக 14 வரணும், அப்படி இருக்கிறனால தான் நான் என்ன பண்ணேன், இந்த ஒரு ஸ்கேலை நான் ஜென்ரேட் பண்ணுறேன். மினிமம் 0, மேக்ஸிமம் 14 அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து இப்படி தான் கொண்டு வந்தேன். எப்படி, KW வேல்யூ வச்சு தான் நான் என்ன கொண்டு வந்தேன், இந்த வேல்யூஸை கொண்டு வந்தேன். ஸோ pH ஸ்கேல் எதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா PKW வேல்யூ வச்சு தான் வந்துச்சு. PKW வேல்யூ மேக்ஸிமம் எப்படி வரும், 14 அட் 25 டிகிரி செல்சியஸ். இந்த பாயிண்ட் முக்கியமா, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அது முக்கியம்னு இப்போ சொல்கிறேன். இப்போ பாருங்க, டெம்பரேச்சர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, இஃப் யூ ஆர் இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர், இப்போ H2O என்ன ஆகும், H plus OH மைனஸாக பிரியுது, கரெக்டா? H plus OH மைனஸாக பிரியுது. இஃப் யூ ஆர் இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த ரியாக்டன்ட் இருக்கு, இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறும். ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus என்ன ஆகும், ஸோ if your temperature increases, concentration of H plus and concentration of OH minus என்ன ஆகும், increase ஆகுமா? This both term will increase. So இந்த ரெண்டு term increase ஆச்சுன்னா definite அதுக்கு அடுத்து வரது யாரா இருப்பாங்க, இந்த ரெண்டு பேரோட மல்டிப்ளிகேஷன் தானே KW. ஓகே, KW ஓட வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுமா? ஆமா, இன்க்ரீஸ் ஆகும். ஸோ KW ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா PKW ஓட வேல்யூ என்ன ஆகும்,
யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். If you are increasing the value of Kw, pKw ஓட வேல்யூ என்ன ஆகும்? Definitely pKw ஓட வேல்யூ will decrease. Am I right or wrong? Yes sir. எப்படி சார்? சார் எப்படி சார் பாசிபிள்? பொறுங்க நண்பர்களே. இப்போ பாருங்க Kw ஓகே Kw க்கும் pKw க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? ஸோ Kw இப்போ pKw னா என்ன? மைனஸ் log of Kw தானே நம்ம pKw னு சொல்லுவோம். ஓகே ஸோ இங்கே Kw ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக இந்த என்டையர் டேர்முமே எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த என்டையர் டேர்ம் எனக்கு என்ன டேர்ம்? நெகட்டிவ் டேர்ம். ஸோ Kw ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த என்டையர் டேர்முமே நெகட்டிவாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெகட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மீனிங் என்ன? இது டிக்ரீஸ் ஆகும். ஸோ நவ் டெல் மீ, நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். என்னன்னா இந்த Kw இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு pKw. கரெக்டா? எஸ் ஆர் நோ கைஸ்? என்னம்மா இப்போவே கண்ணை கட்டுது சார். ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் நடத்துருந்தேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே, உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் போட்டுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. நம்ம எப்போ வேணாலும் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணலாம். ஓகே, ஐ ஹோப் ரொம்ப டீசெண்டாக டீட்டெயிலாக நம்ம நடத்துகிறோம். கரெக்டா? ஆர் யூ ஷுர்? நெக்ஸ்ட், ஆஸ் டெம்பரேச்சர் ரைஸ். ஓகே, அப்போ டெம்பரேச்சருக்கும் இந்த pH ஸ்கேலுக்கும் அப்போ என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கணும்? நல்லா பாருங்க, டெம்பரேச்சருக்கும் pH ஸ்கேலுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? அட் 25 டிகிரி செல்சியஸ்மா, அட் 25 டிகிரி செல்சியஸ் எனக்கு pKw ஓட வேல்யூ எனக்கு எப்படி இருக்கும்? 14. பிரச்சனை கிடையாது. இஃப் யூ ஆர் இன்க்ரீசிங், என்ன டெம்பரேச்சர் இஸ் கிரேட்டர் தென் 25 டிகிரி செல்சியஸ்னா அப்போ என்ன ஆகும்? pKw ஓட வேல்யூ என்ன? அதுவும் அது லெஸ் தென் 14 தானே இருக்கும். ரைட்டா? ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். இங்கே பாருங்க, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், Kw ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். Kw ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா pKw ஓட வேல்யூ என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகுமா? டெஃபினட்டா. ஸோ டெம்பரேச்சரை நீங்க 25 டிகிரிக்கு மேல கொண்டு போனீங்கன்னா உங்களோட pH ஸ்கேலோட ரேஞ்ச் என்ன ஆகும்? சின்னதாச்சா? இங்க பாருங்க, இங்க என்ன, நமக்கு இங்க 14 வரணும். ஃபார் நார்மல் அட் 25 டிகிரி செல்சியஸ்ல 14 இருக்கணும். ஆனா இங்க 14 கிடையாது, 14ஓட சின்னதாயிடுச்சு. ஸோ pH ஸ்கேல் உங்களுக்கு சின்னதாயிடுச்சு. இப்போ நியூட்ரல். ஸோ அட் நியூட்ரல் இப்போ வாட்டரோட pH என்னமா? Now tell me my dear friends, Mr. Saravan, Mr. Saravan, okay, Malini Saravan, okay. Now tell me Mr. Malini, இங்க இருக்கக்கூடியதுல நான் டெம்பரேச்சர் நான் சொல்லல, ஓகே, டெம்பரேச்சர் சொல்லல. வாட் இஸ் த pH ஆஃப் வாட்டர்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? வாட் இஸ் த pH ஆஃப் வாட்டர்? டெம்பரேச்சர் சொல்லாம கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்கங்கறத கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கப்பா. டெம்பரேச்சர் நான் சொல்லல, ஓகே, டெம்பரேச்சரே சொல்லாம சார் வாட்டர் வந்து நியூட்ரல் சார், ஓகே, அப்போ pH என்னமா? ஐயோ, முத்துப்பாண்டி வந்து pH வந்து 7ன்னு சொல்றாரு. எப்படி சார்? இங்க பாருங்க, நான் டெம்பரேச்சரை 100 டிகிரி செல்சியஸ்ல வச்சிருக்கேன். டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ். ஸோ 100 டிகிரி செல்சியஸ் இல்ல, வேணாம், 80 டிகிரி செல்சியஸ் வச்சிருக்கேன். 80 டிகிரி செல்சியஸ்ல வாட்டரோட pH எப்படி இருக்கும்? திஸ் இஸ் a question for you guys. Okay, now tell me, ஒரு 80 டிகிரி செல்சியஸ்ல what is the pH of H2 ஓட pH என்ன? ஆப்ஷன் A, pH mean like 7, okay, 7. Option B, greater than 7, okay, greater than 7, okay, greater than 7. Option C, less than 7, okay, less than 7. Option D, not defined. ஸோ இது வந்து உங்களுக்கு நீட்ல எல்லாம் காமனாக கேட்கக்கூடிய கொஸ்டின்மா. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் உங்களுக்கு மென்ஷன் பண்ணும். அட் 80 டிகிரி செல்சியஸில் H2 ஓட pH, பியூர் H2, ஐ மீன் நியூட்ரல் pH, கரெக்டா? ஸோ அது வந்து நீங்கள் இங்கே சொல்லக்கூடாது, சேட் பாக்ஸ்ல எல்லாம் சொல்லக்கூடாது. இது போய் மிகவும் தவறான ஆட்டம். ஓகே, ஓகே. ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணணும்? கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, நான் அங்கே வந்து வெரிஃபை பண்ணுறேன். Got it? So temperature increase ஆச்சுன்னா pKw ஓட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்கேல் வந்து டிக்ரீஸ்ட். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணால் Kw ஓட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். டெஃபினட்டாக pKw ஓட வேல்யூ என்ன ஆகும்? அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லோ டெம்பரேச்சரில் pH ஸ்கேல் ஹையராக இருக்கும், ஹை டெம்பரேச்சரில் pH ஸ்கேல் சின்னதாக இருக்கும். ஓகே, எனி மோர் டவுட்ஸ்? தட்ஸ் இட் மா. நெக்ஸ்ட் போனால இந்த கொஸ்டின், திஸ் இஸ் ஃபார் யுவர் ஹோம்வொர்க். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், நம்ம காம்ப்ளிகேட்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கிடையாது, இப்போதைக்கு கிடையாது. ஸோ இதோட இருக்கக்கூடிய டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம்னா மேரத்தான் செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் டோன்ட் ஃபர்கெட், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுங்கப்பா. ஓகே, செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், ஓகே, அச்செல்வம், ஓகே, அது அவ்வளோதான் திருவள்ளுவர் சொன்னது. ஓகே, செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு வரும். பட் எனிவே அந்த திருவள்ளுவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தான்
கேள்வி செல்வம் ரொம்ப முக்கியம். நான் சொல்லக்கூடிய விஷயத்த எந்த அளவுக்கு டீட்டெயிலாக நீங்கள் கேட்குறீங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சும்மா கேட்டேன் போயிட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. கேட்டதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை உங்ககிட்ட கேட்குறேன். அந்த கேட்கக்கூடிய கேள்விக்கான பதிலை நீங்களும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ரெஸ்பெக்டாக கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணணும். ஓகே, காட் இட்? செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. ஓகே, ஸோ now here difference between dissociation and ionization. யாராவது சொல்ல முடியுமா? now please tell me my difference. dissociationக்கும் ionization-க்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது ரொம்ப சிம்பிளான ஒரு क्वेश्चनமா. ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. நல்லா பாருங்க. இப்போ NaCl சாலிட் இருக்கு. ஓகே, NaCl சாலிட். ஓகே, அந்த NaCl சாலிடை நான் என்ன பண்றேன்னா தண்ணியில போடுறேன். in presence of water இது எப்படி மாறும்? Na+ மாறும் and Cl- மாறும். am I right or wrong? கரெக்ட்டா? NaCl தண்ணியில போட்டா Na+Cl-. இப்போ இந்த ப்ராசஸை நான் என்னன்னு சொல்லலாம்? அயனைசேஷன் சொல்ல முடியுமா? கேன் ஐ ஏபிள் டு சே இட் ஆஸ் அயனைசேஷன்? முடியாது. ஏன்? பிகாஸ் இங்க சாலிட் ஸ்டேட்லயுமே இங்க Na+ தான் இருக்கும், Cl- தான் இருக்கும். ஜஸ்ட் இடையில ஒரு அயானிக் பாண்ட் இருக்கும். ஓகே, ஸோ இங்க ரியாக்டன்ட் சைடில் இங்க அயானா தான் இருக்கு, இங்கேயுமே அது அயானா தான் மாறுது. இந்த ப்ராசஸ்ல அயனைசேஷன் என்னால சொல்ல முடியாது. இந்த ப்ராசஸை நான் என்னன்னு சொல்லுவேன்? டிசோசியேஷன் சொல்லுவேன். பிகாஸ் ரியாக்டன்லயும் அயான்னா அங்கேயும் அயான் தான், பிரச்சனை கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ஒன். இங்க CH3 COOH அசிடிக் ஆசிட். இங்க இது ஒரு ஈக்குலிபிரியம் வரும். பட் எனிவே நான் ஈக்குலிபிரியம் போடல, இப்போதைக்கு நார்மலாவே போடுறேன். ஓகே, அசிடிக் ஆசிட் வந்து எனக்கு எப்படி மாறுது? CH3 தண்ணியில போட்ட உடனே என்ன ஆகும்? CH3 COO- பிளஸ் H+ மாறுது இன் ஆக்வஸ். கீழே ஆக்வஸ் வரும், பட் எனிவே ஆக்வஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இங்க இது நியூட்ரல். ஓகே, நியூட்ரல் தானே இது? நியூட்ரல். இங்க என்ன? இது அயான். சோ இங்க நியூட்ரல் மாலிகூல் அயானா மாறுறத நான் என்னன்னு சொல்லலாம்? அயனைசேஷன் சொல்றேன். வேற வித்தியாசங்கள் எதுவும் கிடையாது. இவ்வளவுதான் விஷயம். ஓகே, நோ மிஸ்டர் பிரிட்ஜ். யா பமிலா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சா? டிசோசியேஷனுக்கும் அசோசியேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சா? அயான் வாட்டர்ல போடுறேன், மறுபடியும் அயானா தான் இருக்கு, இது டிசோசியேஷன். இல்ல சார், நியூட்ரல் மாலிகூல் அதை நான் தண்ணியில போடுறேன், அது அயானா மாறுதுப்பா. ஓகே, சோ இங்க நான் இது அயனைசேஷன் சொல்லலாம், மேல அயனைசேஷன் சொல்ல முடியாது, மேல இருக்குது டிசோசியேஷன். கிளியர் மிஸ்ரா? தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ கான்ஜுகேட் ஆசிட் பேஸ். இப்போ நார்மல் நம்ம லோவர் கிளாஸ்ல படிச்சிருப்போம். என்னன்னா ஆசிட் பேசஸ், ஒரு ஆசிடை தண்ணியில போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நார்மலா ஓகே, ஒரு ஜெனரலா ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறேன். ஜெனரலா என்ன பண்றேன்? ஒரு ஆசிட் HAங்கிறது ஒரு ஆசிட்மா. அந்த ஆசிடை நான் என்ன பண்றேன்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர்மா, வாட்டர் நான் போட்டா இது எப்படி புரியும்? வாட்டர்ல போட்டோம்னா இது என்ன ஆகும்? இப்போ ஸ்ட்ராங் ஆசிட்னு வைக்கிறேன். இப்போ ஸ்ட்ராங் ஆசிட்மா, ஸ்ட்ராங் ஆசிட்னா டைரக்ட் என்னோட ஏரை வந்து நான் இப்படி தான் கொடுப்பேன். ஓகே, இப்போ எலக்ட்ரோலைட்னு எடுத்தோம்ல, ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் வந்து கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆயிடும். ஏன்? பிகாஸ் அதோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் 1. அதனால நான் ஏரோ வந்து இந்த ஏரோ கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் ஆர் ஸ்ட்ராங் பேஸ்னு வச்சுப்போம். ஆர் இங்கே நான் ஸ்ட்ராங்னே வச்சிருப்பேன். ஓகே, இது திஸ் இஸ் ஸ்ட்ராங்கை நான் வாட்டர்ல போட்டால் என்ன ஆகும்? H+ அண்ட் A- பேஸையும் கொடுக்கும். கரெக்டா? லைக் H+ அண்ட் ஆஃப்டர் தட் அதோட கான்ஜுகேட் பேஸ் வரும். ஓகே, கான்ஜுகேட் பேஸ் பிளஸ் அந்த வாட்டர் பிரச்சனை இல்லை, வாட்டர் அப்படியே தான் இருக்க போகுது, பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் நம்ம வேணா வாட்டர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வாட்டர் ரெண்டு பக்கமே காமனாக தான் இருக்கும். ஓகே, ஃபார் ஸ்ட்ராங் ஆசிட்னு எடுக்கிறேன் HA ஸ்ட்ராங் ஆசிட் வந்து கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆயிடும் பிகாஸ் இதோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் 1. பட் இப்போ வீக் எடுக்கிறேன். வீக் எடுத்தா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா HAங்கிறது இப்போ வீக். இங்க நீங்க யூஸ் பண்ண வேண்டியது ஈக்குலிபிரியம். ஏன்? பிகாஸ் இங்க இருக்கக்கூடிய இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வேல்யூ இருக்குல்ல, ஸோ இந்த வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு எல்லாமே மோஸ்ட்லி லெஸ் தென் 0.05 தான் இருக்கும். இந்த வேல்யூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஃபார் வீக் எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ இந்த HA இருக்குல்ல, H+ மாறுது. அட் த சேம் டைம் A-. இந்த A- அக்கார்டிங் டு பிரான்ஸ்டர் லூரி அவரோட தியரி படி பார்க்கும்போது ஒரு ஆசிட்ல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது வந்து என்னவா இருக்கும்னா பேஸா இருக்கும். என்ன பேஸ்? கான்ஜுகேட் பேஸ். ஸோ திஸ் இஸ் அவர் கான்ஜுகேட் பேஸ். this A- is conjugate base. அந்த conjugate base என்ன ஆகும்? இங்கேயுமே ஒரு வாட்டர் வரும். ஓகே, இங்க நான் வாட்டர் போடுறேன். ஓகே, இங்கேயும் வாட்டர். ஸோ ஈக்குவேஷன் 1 அந்த கான்ஜுகேட் பேஸ் என்ன ஆகும்? அதுவுமே ஃபர்தரா என்ன பண்ணும்?
அந்த A minus yes A minus மறுபடியும் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி H yeah HA வா மாறுமா yeah HA plus OH minus கொடுக்கும். எனக்கு பேஸ் தானே, பேஸ் என்ன பண்ணும் OH minus கொடுக்குமா, கரெக்ட்டா? சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் கொஞ்சம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இத வச்சு தான் நம்ம ஃபர்தரா டிராவல் பண்ணுவோம். This is my equation 1 and this is my equation 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் புரிஞ்சா? and இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல யார் இருக்கா, ஈக்குலிபிரியம் தானே இருக்கு, ஈக்குலிபிரியம் தானே. சோ இப்போ ஈக்குவேஷன் 1 நான் எடுக்கிறேன். So equation 1 ல நான் என்ன பண்றேன், ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் நான் செக் பண்றேன். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் பாக்கும்போது எப்படி இருக்கும், concentration of product, concentration of H plus and concentration of என்ன இருக்கு A minus தானே, A minus. So A minus னா A minus divided by இங்க என்ன வரும் HA, இங்கே HA. இப்போ ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க, என்னன்னா இங்க இருக்கக்கூடிய வாட்டர் இருக்குல்ல, இங்கேயுமே வந்து நம்ம எப்படி அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்ல இங்க வாட்டரோட கான்சென்ட்ரேஷன் அவ்வளவா சேஞ்ச் ஆகாதனால நம்ம அதோட டேர்ம்ஸை நம்ம கான்ஸ்டண்டா எடுத்தோம் இல்ல, அதே விஷயத்தை தான் இங்கேயும் எடுக்கிறேன். ஓகே, அதே டேர்மை தான் நான் இங்கேயும் யூஸ் பண்ண போறேன். இந்த H2O இருக்குல்ல, இந்த டேர்மை கான்ஸ்டண்டா எடுக்கிறேன். சார் நீங்க ஒரு கேள்வி கேட்கறோம், சார் நம்ம கெமிக்கல் ஈக்குலிபிரியம் இதை வந்து யூனிட்டியா எடுத்தோம் சார், ஆனா இங்க எடுக்கல சார். அதுக்கான ரீசன் என்ன, இங்க எல்லாமே நம்ம பார்க்கறது வந்து எக்ஸாக்ட்டா 55.5 வரும். இதோட கான்சென்ட்ரேஷன் வந்து 1ன்னு எடுக்க முடியாது, 55.5ல தானே போகும். ஒரு லிட்டர்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 55.5 வரும்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நான் ரொம்ப டீட்டெயிலாக போகல. ஓகே, ஜஸ்ட் நமக்கு இது போதும். ஓகே, இதை வந்து நான் என்ன எடுக்கிறேன், இதை கான்ஸ்டன்ட் எடுத்து என்ன பண்றேன், இதை நான் அப்படி இங்கே ஷிஃப்ட் பண்றேன். ஸோ ஈக்குலிபிரியம் மல்டிப்ளைட் பை வாட்டர் is equal to என்ன, H plus A minus divided by HA வா. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்மை தான் நான் என்னன்னு சொல்றேன்னா KAன்னு சொல்றேன். என்ன சார் இது KAன்னு சொல்றேன், அங்க நீங்க வந்து KWன்னு சொல்றீங்க, இங்க வந்து KAன்னு சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல சார். பொறுங்க, இங்க நம்ம என்ன, இந்த ஈக்குவேஷன் வந்து யாரோட ஈக்குவேஷன், ஆசிட் தானே. இது வந்து என்ன, திஸ் இஸ் மை ஆசிட். இங்க இருக்குது வந்து எனக்கு என்ன, வீக் பேஸ். ஸோ ஆசிட்னு எடுக்கிறனால நான் இதை KAன்னு கொடுக்குறேன். ஓகே, டிசோசியேஷன். ஓகே, டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிட். ஏன் இதை டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் சொல்றேன், வெயிட், இங்க நான் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் சொல்லலாம், லைக் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் கூட சொல்லலாம். ஏன்னா இங்க வந்து இது என்ன, நியூட்ரல் மாலிகூல் அயனா மாறுது அப்படின்னு நான் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் இல்லைன்னா அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் கூட சொல்லிக்கலாம். ஓகே, நவ் ஹியர் ஈக்குவல் டு என்ன பண்றேன், யா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus and concentration of A minus divided by concentration of HA. ஓகேவா, இது வரைக்கும் ஓகே தானே? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? if you have any doubt please let me know on your chat box, please faster. yes, and my dear friends, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அயானிக் ஈக்குலிபிரியம் உங்களுக்கு புரியணும்னாலே கெமிக்கல் ஈக்குலிபிரியம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எல்லா டேர்ம்ஸுமே பர்ஃபெக்டாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். if you want நான் இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் நான் அதை கொடுத்து வைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் லேட்டராக நான் இதில் ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இந்த லிங்க்கை கொடுக்குறேன், கெமிக்கல் ஈக்குலிபிரியமோட லிங்க். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இங்கே வரும்போது டெஃபினட்டாக ஐ எம் ஷூர் தட் 100% உங்களுக்கு ப்ராப்பராக புரியுமா. ஓகே, இவன் நான் மறுபடியும் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீக் ஆசிட் தானே, இந்த வீக் ஆசிடோட ஈக்குவேஷன் எழுதிருக்கேன் சார். நீங்கள் பார்க்கலாம் சார், இங்கே மட்டும் தான் வாட்டர் இருக்குது, இங்கே வாட்டர் வரணும்ல சார். பட் பார்த்தீங்கன்னா எஸ் இட்ஸ் ஓகே, பட் எனிவே இங்கே இருக்கிற இந்த வாட்டர் இருக்குல்ல, இங்கே வந்தாலுமே கேன்சல் தான் ஆகும். பட் இங்கே வந்தாச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் தான் நான் மறுபடியும் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, இந்த வாட்டர் இங்கே போட்டுரும், இங்கே போட்டால் என்ன ஆகும், A plus வாட்டர் கிவ்ஸ் திஸ். ஸோ இது நார்மலாக நீங்கள் சொல்லலாம். ஸோ இங்கே வாட்டர் இருக்குது சார், வாட்டர் கூட நான் ஒரு சால்ட் ஒரு ஆசிடை போடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குலிபிரியம் வந்துருச்சு, என்ன H plus வெளியில் வந்துருச்சு, ப்ளஸ் A minus. அகைன் இந்த வாட்டர் வந்து அங்கேயும் வரும் இல்லை, ஸோ வாட்டர். ஓகே, மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டுக்கும் இடையில இந்த ரியாக்ஷன் வருது, கரெக்டா? ஸோ இது என்ன ரியாக்ஷன், திஸ் இஸ் ஆசிட் ரியாக்ஷன், அது பேசிக் ரியாக்ஷன். இந்த A minus வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுது, HA plus OH minus. இப்படி ரெண்டு ஸ்டெப்பில் தான் வரும். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஓகே நான் ஒரே ஸ்டெப்பில் வரக்கூடியது நான் ரெண்டு ஸ்டெப்பாக எழுதியிருக்கேன், புரிஞ்சுல? ஸோ இங்கே ஆசிடிக், இங்கே பேசிக். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப், ரெண்டாவது ஸ்டெப் என்ன, இந்த வீக் பேஸாக இருக்கக்கூடிய இந்த டேர்ம் நான் எடுக்கிறேன், கான்ஜுகேட் பேஸ். ஸோ அதோட ஈக்குவேஷன் 2 எடுக்கிறேன். கலர்ஸை கொஞ்சம் மாற்றலாம். ஓகே, வீக் பேஸ் எடுத்தால் என்ன ஆகும், இங்கேயுமே நான் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் நான் வரைகிறேன். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து என்ன ஆகும், A மைனஸ் ப்ளஸ் யார் ரியாக்டரில் இருக்கா, சாரி ப்ராடக்ட்டில் இருக்காங்க, HA and OH minus divided by
H2O and A minus. So இப்போ இந்த டேர்மை நான் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். HA and OH minus. ரைட்டா? இனி கீழே டிவைடட் பை A minus. ஸோ அப்போ இந்த டேர்மை நான் எப்படி எடுக்கிறேன்? KBன்னு எடுக்கிறேன். ஏன்? பிகாஸ் இது வந்து பேஸ் தானே. இங்கே என்ன ரியாக்ஷன்? இங்கே வந்து ஆசிடாக இருக்குது, இங்கே பேசிக் ரியாக்ஷன். ஸோ பேஸ்ன்னு எடுக்கேன். KB இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HA, concentration of OH minus divided by concentration of A minus. That's it. Any more doubts? Yes or no, guys? Neutral to ion is known as ionization. That's correct. Okay. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் என்ன பண்றேன்னா மெர்ஜ் பண்றேன். ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் நான் என்ன பண்றேன்? மெர்ஜ் பண்ண போறேன். So KA multiplied by KB ன்னு எடுத்தா என்ன ஆகும்? நீங்க சொல்லுங்க. K என்ன? H plus A minus divided by என்ன? HA. இங்க வேற என்ன டேர்ம் இருக்கு? KB யோட வேல்யூ என்ன? HA OH minus divided by என்ன வரும்? A minus. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? எல்லா பக்கமே கட் பண்ண போறோம். எங்க? இங்க ஒரு கட், இங்க ஒரு கட், இங்க ஒரு கட், இங்க ஒரு கட். கட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ். இதானே கிடைக்குது. இது இந்த டேர்ம் வந்து பார்த்தா என்ன உங்களுக்கு என்ன தெரியுது? இட்ஸ் நத்திங் பட் KW, ionic product of water. கரெக்டா? ஸோ KA மல்டிப்ளைடு பை KB இஸ் ஈக்குவல் நான் என்ன பண்ணலாம்? KW அப்படிங்கிற ஒரு டேர்ம் உங்களுக்கு கிடைச்சிச்சா? எஸ் ஆர் நோ? இப்போ இதே டேர்மை நான் லாகுக்கு மாத்துறேன், பிஹெச்சுக்கு மாத்துறேன். பிஹெச் மாத்திரம் என்ன ஆகும்? PKA ஓகே பிளஸ் PKB இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? KW. KW என்ன? PKW. ஸோ இந்த PKW வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன? PKA பிளஸ் PKB இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 40. அவ்வளோ கஷ்டமா? நல்லா பாருங்க, இது அவ்வளோ கஷ்டமாவா இருக்கு? எஸ் ஆர் நோ கைஸ்? இங்க பாருங்க, கைப்புள்ள இப்போ தான் வந்திருக்கிறாரு, என்ன பண்றது? எஸ் ஆர் நோ? இது அவ்வளோ கஷ்டமா? HA மைனஸ் வராதா சார்? எங்க சார் HA மைனஸ்? ஓ HA மைனஸ் தான் வரும். யா, இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ். தேங்க்யூ. ஓகே, HA மைனஸ் இங்க இங்க யா, இங்க ஒரு மைனஸ். வெயிட், HA மைனஸ் எப்படி வரும்? ஓகே ஓகே, வராது வராது. HA மைனஸ் எல்லாம் வராது. ஓகே, HA மைனஸ் வராதுமா. ஏன்? பிகாஸ் இது நியூட்ரல் தானே. இங்க இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து நியூட்ரல் தானே. A மைனஸ் H பிளஸ் கூட சேர்த்து. இங்க வாட்டர் என்ன? அங்க H பிளஸ் இருக்கும் அண்ட் OH மைனஸ் இருக்கும். இந்த H பிளஸ் கூட சேர்ந்து தான் இது ஃபார்ம் ஆச்சு. ஓகே, தட்ஸ் இட். ஓகேவா ஐஸ்வர்யா? பிரகதி. ஓகே, சாரி. நவ் ஹியர். ஸோ அப்போ இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? KA யோட வேல்யூ டேர்ம் புரிஞ்சா, KB யோட டேர்ம் புரிஞ்சா, அண்ட் இந்த KA மல்டிப்ளைட் பை KB இஸ் ஈக்குவல் டு அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சா, அண்ட் PKA இஸ் ஈக்குவல் டு PKW இஸ் ஈக்குவல் டு 14. வெறும் KW யோட வேல்யூ என்ன? 10 to the power minus 14. அதை நான் மைனஸ் லாக் ஆப்ரேட்டருக்கு மாற்றிட்டேன். ஓகே, லாக் ஆப்ரேட்டருக்கு மாற்றுறதுனால இது புரிஞ்சு. இவ்வளோ தான்ப்பா. இது அயானிக் ப்ராடக்ட் அவ்வளோ கஷ்டமான சாப்டர்லாம் கிடையாது, பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஓகே, பட் சிம்பிளி ஈஸி. அப்படி ஈஸி இல்லைன்னா நம்ம ஈஸி ஆக்குவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னமா? அயனைசேஷன் ஆஃப் வீக் எலக்ட்ரோலைட். அயனைசேஷன் ஆஃப் வீக் எலக்ட்ரோலைட் ஆஸ்வால்ட் டைல்யூஷன்ல. இது என்ன சார் ஆஸ்வால்ட் டைல்யூஷன்லான்னு கேட்டிருக்காங்க. இப்போ வீக் எலக்ட்ரோலைட் நான் ஒன்று வரைகிறேன். ஓகே, ஒரு வீக் எலக்ட்ரோலைட் போடுறேன். வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல பார்க்கலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் டெல் மீ வீக் எலக்ட்ரோலைட் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கீழே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, நான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். ஓகே, ஜஸ்ட் CH3 COOH. இது ஒரு வீக் எலக்ட்ரோலைட். ஏன்னா இதை நான் தண்ணியில் போட்டால் என்ன ஆகும்னா, என்ன ஆகும்? H ப்ளஸ் கொடுக்கும் அண்ட் CH3 COO மைனஸ் கொடுக்குமா? இப்போ டைம் Tன்னு வைக்கிறேன். T is equal to 0. ஸோ இதோட கான்சன்ட்ரேஷன் என்ன இருக்கும்? C இருக்கும். நம்ம இதெல்லாமே கெமிக்கல் ஈக்குலிபிரியம்ல பார்த்த மாதிரி தான். C டைம் T is equal to 0 அண்ட் இதோட என்னோட வேல்யூ. ஓகே, டைம் ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? C மைனஸ் C ஆல்ஃபான்னு வருமா? ரைட்டா? ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு 0 இருக்கும். அடுத்து ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆனதுக்கப்புறம் இது C ஆல்ஃபான் இருக்கும், இதுவும் C ஆல்ஃபான் இருக்கும். கரெக்டா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? C ஆல்ஃபா தானே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இதை நான் என்ன பண்ணுறேன்? KAன்னே போடுறேன். ஏன்னா இங்கே ஒரு வாட்டர் வரணும், வந்ததுக்கப்புறம் தான் இது KA மாறும். ஏன்னா
because equilibrium constant multiplied by H2O. நம்ம முன்னாடி பார்த்த அதே தான், நான் அதை போடாமல் இப்போ ஜஸ்ட் ஷார்ட்டாக இருக்கட்டுமேனு சொல்லி தான் நான் என்ன பண்ணுறேன், KAன்னு டேரெக்டாக போடுறேன். KA is equal to என்ன பண்ணலாம், concentration of H plus and CH3 COO minus gives and CH3 COOH. ஓகே தானே, got it. இப்போ concentration of H plus என்னமா, KA வந்து என்ன பண்ணுறது, C alpha, அடுத்தது என்ன, அடுத்து C alpha divided by என்ன, C minus C alpha வா, so C alpha வா C square alpha square னு போடலாமா, and after that C காமன் எடுத்தனா 1 minus alpha னு வருமா, so C கட் இங்கே இருக்கக்கூடிய ஸ்கொயர் கட், அப்போ பண்ணால் என்ன ஆகும், KA is equal to C alpha square னு வருமா, சாரி alpha square minus 1 minus alpha னு வரும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபார் அ வீக் எலக்ட்ரோலைட் இஸ் லெஸ் தென் 0.05 இருக்கும், ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ இப்போ 1 மைனஸ் ஆல்ஃபாவை நான் எப்படி எழுதலாம், 1 மைனஸ் ஆல்ஃபா அப்ராக்சிமேட்டாக 1ன்னு எழுதலாம்ல, பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதோட டேர்ம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, டேர்ம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, நம்ம பசங்க சில பசங்க என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, சார் இங்கே ஒரு ஆல்ஃபா இருக்கு சார், மேலே ஒரு ஆல்ஃபா இருக்கு, ஆல்ஃபாவையும் போடு ஒரே வெட்டே அப்படி பண்றவங்க தானே நீங்க. இங்க எத்தனை பேர் அப்படி பண்ணுவீங்க, நல்லா பாருங்க. மேக்ஸ் நீங்க 1 மைனஸ் ஆல்ஃபான்னு இருக்குமா, இந்த 1 மைனஸ் ஆல்ஃபாவை உங்களால வெட்ட முடியாது. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, இட்ஸ் சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், 1 மைனஸ் ஆல்ஃபாவை அப்ராக்சிமேட்டாக நான் 1ன்னு எடுக்கிறேன். ஸோ 1ன்னு எடுக்கிறனால என்ன ஆகும், KA இஸ் ஈக்குவல் டு, KAங்கன்னா dissociation constant or ionization constant, அது நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷனை பொறுத்தது. ஸோ C alpha square வருமா, ஸோ இப்போ C alpha square, ஸோ அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன பண்ணலாம், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு C KA டிவைடட் பை C the whole square வருமா, ரைட்டா. எனி மோர் டவுட்ஸ். ஸோ இந்த KA என்ன, இதை தான் நம்ம என்னன்னு சொன்னோம், ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லான்னு சொல்லுவோம். ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா வந்து வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு வரும். ஏன் வீக் எலக்ட்ரோலைட் வருது, பிகாஸ் அங்கே என்ன ப்ளே ஆகுது, ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கனால KA இஸ் ஈக்குவல் டு C ஆல்ஃபா ஸ்கொயர் வருது. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன, ரூட் ஆஃப் KA டிவைட் பை C, தட்ஸ் இட். ஓகே, ஸோ இதுதான் நம்ம எங்கே படிப்போம்னா ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா. KA இஸ் ஈக்குவல் டு C ஆல்ஃபா ஸ்கொயர், ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன, KA டிவைட் பை C. ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாம். அதே தான் எப்படி இங்கே நீங்கள் ஆசிடுக்கு பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் இப்போ பேஸுக்குன்னு எடுக்கிறேன். பேஸுக்குன்னு எடுத்தால் என்ன ஆகும், KBன்னு வரும். ஸோ KBயோட வேல்யூ என்ன ஆகும், இங்கே அதே மாதிரி தான் C, அதுக்கும் C ஆல்ஃபா ஸ்கொயர் தான் வரும். அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்ஃபான்னு எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், C KB டிவைடட் பை C த ஹோல் பவர் ரூட். இவ்வளோ தான். ஃபார் ஆசிட்னா KA, ஃபார் பேஸ்னா KB, அவ்வளோதான், வேறு வித்தியாசம் எதுவுமே கிடையாது. ஓகேவா, காட் இட். இங்கே பார்த்தீங்கன்னா பை வால்யூம், இப்போ நீங்கள் கான்சன்ட்ரேஷனை வால்யூமுக்கு மாற்றினீங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும். பிகாஸ் C இஸ் ஈக்குவல் டு 1/Vன்னு வரும். ஸோ கான்சன்ட்ரேஷனை பை வால்யூம் நியூமரேட்டரில் கொண்டு போய் போட்டாலும் போதும், பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் சேம் இந்த மாதிரி ஃபார்ம் பார்த்தாலே போதும், வேற ஒன்றும் கிடையாதுமா. நெக்ஸ்ட், ஸோ pH ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ். நம்ம அயானிக் ஈக்குலிபிரியம் சாப்டர் இருக்குல்ல, அதில் உங்களுக்கு அதிகமாக கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்குன்னா, pH கேல்குலேட் பண்ண கேட்பாங்க. இந்த pH எப்படி சார் கேல்குலேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்ட்ராங்னாலே நமக்கு ஒரு விஷயம் தெரியும் என்னன்னா, அதோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் 1. ஓகே, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் 1னா அது கம்ப்ளீட்டாக ப்ராடக்டாகவே மாறிடும். ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் தெரியும்னா அந்த கான்சன்ட்ரேஷன் தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் ஆர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ். ஓகே, அந்த விஷயம் தான். இங்கே பாருங்கள், ஸ்ட்ராங் ஆசிட்னு எடுக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ HAங்கிறது வந்து ஸ்ட்ராங் ஆசிட், அது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகி H ப்ளஸ் அண்ட் A மைனஸ். ஓகே, ஒரு கான்ஜுகேட் பேஸ் கொடுக்குன்னு வச்சுப்போம். இஃப் இட்ஸ் ஸ்ட்ராங்னா என்ன ஆகும், டைம் T வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து Cன்னு எடுக்கிறேன். இப்போ 0 இருக்கு. ஸோ டைம் முடிஞ்சு. ஸோ டைம் வந்து இப்போ ஒரு செகண்ட் வச்சுக்கிறேன், ஒரு எண்ட் ஆயிடுச்சு, ரியாக்ஷன் முடிஞ்சு. ரியாக்ஷன் முடியும், இங்கே ஈக்குலிபிரியம்லாம் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ ரியாக்ஷன் முடியும் போது என்ன ஆகும், இது 0 ஆகிடும், இங்கே எல்லாமே CCன்னு வருமா. ஸோ உங்களுக்கு இஃப் யூ நோ த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் திஸ் ஒன் அண்ட் இட்ஸ் ஈஸி ஃபார் யூ, இங்கே நீ எழுதிடலாம். ஆனால் இங்கே உங்களுக்கு பிரச்சனை எங்கே வரும்னா, இதில் வராது. உங்களுக்கு பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, இப்போ H2SO4 இருக்கு. ஓகே, H2SO4ஓட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன, H2SO4 வருது, அதில் 2H+. ஓகே, 2H+ அண்ட்
SO4 minus SO4 minus 2 minus, okay, 2 minus. Okay, so இப்போ H2SO4 ஓட கான்சன்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க, எப்படி C னு கொடுத்திருக்காங்க. and reaction முடிஞ்சிச்சு, reaction முடிஞ்சா இது 0 ஆகும், அங்க C இங்க C னு வராது, இங்க 2C னு வரும். ஓகே, பிகாஸ் இங்க கான்சன்ட்ரேஷன் H plus வந்து 2C. இதன் இப்படி ஒவ்வொரு தடவையும் இந்த 2C ஆர் இங்க இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்டை போடுறதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்னா நார்மாலிட்டி டேர்ம்ல இந்த கான்சன்ட்ரேஷன் நம்ம என்னவா மாத்திக்கலாம்னா நார்மாலிட்டியா பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நீ எந்த ஒரு pH கால்குலேஷன்லையுமே கான்சன்ட்ரேஷனை மொலாரிட்டியில் யூஸ் பண்ணாமல் நார்மாலிட்டியில் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, காட் இட். ஸோ நார்மாலிட்டியில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈவன் அது மோனோ பேசிக்காக இருந்தாலும் சரி, டைபேசிக்காக இருந்தாலும், ட்ரைபேசிக்காக இருந்தாலும், எந்த பேசிக்காக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதை நார்மாலிட்டி டேர்மில் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, பிகாஸ் நார்மாலிட்டின்னு என்ன, வேலன்ஸ் ஃபேக்டர் மல்டிப்ளைட் பை மொலாரிட்டி. ஓகேவா, ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ்ஸை நீங்கள் மோஸ்ட்லி நார்மாலிட்டியில் மென்ஷன் பண்ணீங்கன்னா இட்ஸ் பர்ஃபெக்ட் கால்குலேஷன் ஃபார் த ஸ்ட்ராங். ஓகே, ஃபார் த ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ்ஸை நார்மாலிட்டியில் மென்ஷன் பண்ணுறது தான் சால சிறந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. ஓகே, காட் இட். ஸோ இப்போ ஃபார் ஆசிடுக்கு வந்து நார்மாலிட்டி ஆஃப் ஆசிட். ஓகே, நார்மாலிட்டி ஆஃப் ஆசிட். இப்போ பேஸ்ன்னு எடுக்கிறேன், பேஸ்ன்னு என்ன, நார்மாலிட்டி ஆஃப் பேஸ். ஸோ அதே தான் pH is equal to minus log of concentration of OH minus. ஸோ இது இங்கே கான்சன்ட்ரேஷன் நான் எதில் போடுவேன், நார்மாலிட்டி ஆஃப் பேஸில் போடுவேன். இப்போ லைக் சாரி, இதில் POH வரும். This is POH. ஓகே, POH. ஸோ POH கால்குலேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா pH கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், பிகாஸ் pH ப்ளஸ் POH is equal to 14 kW வரும், PKW வரும், அது 14 தானே. ஸோ POH ஓட வேல்யூ தெரியும்னா அதுலேருந்து pH கால்குலேட் பண்ணுறது 14 மைனஸ் POHன்னு போட்டாலே இட்ஸ் டைரக்ட் ஒன். ஓகே, இதெல்லாம் டைரக்டான கொஸ்டின்மா. நீங்கள் இந்த கால்குலேஷன்ஸில் எப்போவுமே நார்மாலிட்டி யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் வே. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சில ப்ராப்ளம்ஸில் என்ன கேட்பாங்கன்னா, ஒரு ஆசிட் இருக்குது, அதுவும் ஸ்ட்ராங் ஆசிட், இன்னொரு ஆசிட் ஃபார் எக்ஸாம்பிள் HClஐயும் H2SO4 இருக்குல்ல, அந்த ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன pHன்னு கேட்பாங்க. ஸோ அங்கேயுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸை கால்குலேட் பண்ணணும். பட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா நார்மாலிட்டி தான், அங்கேயும் நார்மாலிட்டி டேர்ம் தான். ஓகே சார், வாட் டு யூ மீன் பை நார்மாலிட்டின்னு கேட்டிங்கன்னா நம்ம சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ மொலாரிட்டி தெரியல, ஒன்றுமே கிடையாது. மொலாரிட்டி டேர்ம் தெரியல, மொலாரிட்டி நம்பர் ஆஃப் மோல்ஸ் பர் வால்யூம் இன் லிட்டர். ஸோ மொலாரிட்டியையும் என் ஃபேக்டர் இல்லைன்னா வேலன்சி ஃபேக்டர்னு ஒரு விஷயம் இருக்கும். ஒவ்வொரு இப்போ ஆசிட்னா எத்தனை H ப்ளஸ் கொடுக்குது, இப்போ ஆக்சிஜன்னா அதோட வேலன்சி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் ஒவ்வொரு வேலன்சி ஃபேக்டர்ஸ் இருக்கும். இப்போ H2SO4 2 H ப்ளஸ் கொடுக்கும், வேலன்சி ஃபேக்டர் 2. ஸோ அதை ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடியதை நம்ம என்னென்னா நார்மாலிட்டி. நான் ஜஸ்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஓகே, ஃபார் த ஷார்ட் பர்பஸ் இப்படி நீங்கள் எழுதினாலே போதும். ஸோ நம்ம மொலாரிட்டியும் வேலன்ஸ் ஃபேக்டர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு நார்மாலிட்டி கிடைக்கும். ஓகே, காட் இட். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஹியர் இப்போ ரெண்டு மோர் தென் ஒன் சொல்யூஷன்ஸை மிக்ஸ் பண்ணுறேம்மா. ஓகே, மோர் தென் ஒன் சொல்யூஷன்ஸை மிக்ஸ் பண்ணுறேன். அண்ட் ஸோ மிக்ஸ் பண்ண எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆசிட்ஸ், எல்லாமே ஸ்ட்ராங் ஆசிட்ஸாக இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன், நார்மாலிட்டி ஆஃப் ரிசல்டன்ட் நார்மாலிட்டி நான் கால்குலேட் பண்ணணும். கரெக்டாக, ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் ரிசல்டன்ட் நார்மாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நார்மாலிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆசிட். இப்போ H2SO4 இருக்குது, H2SO4 இருக்குது. ஓகே, இதோட நார்மாலிட்டி என்ன, N1 கிடைக்குன்னு வச்சுப்போம். அண்ட் இன்னொன்று HCl இருக்குது, இதோட நார்மாலிட்டி வந்து N2ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் தட் HNO3 இருக்குது, இதோட இது N3. ஸோ இந்த மூணுத்தையும் நான் மல்டிப்ளை மல்டிப்ளை பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடியதான் நான் எனக்கு என்னென்னா ரிசல்டன்ட் நார்மாலிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ரிசல்டன்ட் நார்மாலிட்டி. ஸோ ரிசல்டன்ட் நார்மாலிட்டி என்ன, N1 ஓகே, N1 and N1 plus N2 plus N3 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், N1 plus உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா NR கிடைக்கும். ஜஸ்ட் NRோட வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணாலே போதும். ஸோ NRோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம், இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணி கூட கால்குலேட் பண்ணலாம், பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஓகே, வெயிட்,
நார்மாலிட்டி. ஸோ நார்மாலிட்டினா என்ன? மொலாரிட்டி மல்டிப்ளைட் பை என் ஃபேக்டர், கரெக்டா? ஸோ இதுக்கு இன்னும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னன்னா ஈக்குவலன்ட் மாஸ் டிவைடட் பை வால்யூம்னு வரும். ஓகே, வால்யூம் இன் லிட்டர். ஸோ இங்கே இருந்து தான் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபார்முலா வந்து இதுலேருந்து தான் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் அண்ட் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் செகண்ட் காம்பவுண்ட் அண்ட் டாட் 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 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ரிசல்டன்ட். ஓகே, ஸோ இப்போ ஈக்குவலன்ட் மாஸை எப்படி எழுதலாம்னா n1 v1 ப்ளஸ் n2 v2 ப்ளஸ் டாட் 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 இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும்? nr. இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் டோட்டல் வால்யூம். ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த nr தான் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+க்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஈக்குவலன்ட் மாஸில் கொடுத்துருந்தா கூட நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலே போதும். ஓகே சார், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபீலிங் டிஃபிகல்ட்டிஸ். எஸ், pH ஹெட்டிங் நாட் இன்ட்ரெஸ்டட். pH ஓகே, டெஃபினட்டாக pH ஹெட்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கே இருக்காது. பட் இப்போ நீங்கள் மிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் நம்ம ஈக்குவலன்ட் கான்செப்ட் வந்து நம்ம படிச்சிருப்பீங்க. ஓகே, அந்த டேர்ம் தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுறோம். வேறு புதுசான ஒரு விஷயம் இதெல்லாம் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியதுன்னா ஸ்ட்ராங் அண்ட் ஆசிட்ஸை மோர் தென் கொஞ்சம் ஸ்ட்ராங் அண்ட் ஆசிட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா நார்மாலிட்டி ஆஃப் ரிசல்ட் அண்ட் நார்மாலிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த ரிசல்ட் அண்ட் நார்மாலிட்டி நீங்கள் கேல்குலேட் பண்ணிட்டீங்கன்னா அதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இட்ஸ் டேரக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இப்போ பேஸ்னாலும் அதே விஷயம் தான். அந்த nr இஸ் ஈக்குவல் டு OH மைனஸ் டோட்டல். ஸோ ஓவரால் OH மைனஸோட வேல்யூ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணாலே போதும். ஜஸ்ட் ரிசல்ட் அண்ட் nr போட்டாலே போதும். நான் இது ஐ திங்க் டோன்ட் வரி, இது ரிலேட்டடான ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த ஃபார்முலாஸை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஓரியன்டான ப்ராப்ளம்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக புரியும். ஆக்சுவலி இதில் இங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி வந்து படிச்சிருந்தீங்க, புரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெஃபினட்டாக புரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ சார் ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணால் என்ன சார் நடக்கும் அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னென்னா அதே தான் ஈக்குவலன்ட் டேர்ம்ஸ். இங்கே எப்படி நம்ம ஈக்குவலன்ட் டேர்ம்ஸ் இருக்குதோ இங்கே நார்மாலிட்டி டேர்ம் யூஸ் பண்ணுறோம். நார்மாலிட்டி டேர்மும் ஈக்குவலன்ட் டேர்மும் ஆல்மோஸ்ட் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் தான். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஸ்ட்ராங் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ஆசிட், இன்னொரு பக்கம் இன்னொரு ஸ்ட்ராங் ஆசிட். ரெண்டு ஸ்ட்ராங் ஆசிட்டே நான் மிக்ஸ் பண்ணும்போது அதோட நார்மாலிட்டி ஆர் ஈக்குவலன்ட் மாஸ் சேமாக இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் இங்கே ஈக்குவலன்ட் மாஸ் கொடுத்துருக்காங்க ஆர் நார்மாலிட்டின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ நார்மாலிட்டி ஆஃப் ஆசிட் இஸ் ஈக்குவல் டு நார்மாலிட்டி ஆஃப் பேஸ். இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அது என்ன ஆகுனா ஒன்னோட ஒன்று கேன்சல் ஆகி உங்களுக்கு pH வந்து நியூட்ரல் ஆகிடும். அந்த சொல்யூஷன் வில் பிகம் நியூட்ரல். ஓகே, காட் இட், நியூட்ரல் ஆகிடும். இது முக்கியம். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆசிட் இருக்குது. ஸோ நார்மாலிட்டி ஆஃப் ஆசிட் இப்போ நான் ஈக்குவல் மாஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நார்மாலிட்டி ஆஃப் ஆசிட் இஸ் கிரேட்டர் தென் நார்மாலிட்டி ஆஃப் பேஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா நார்மாலிட்டி ஆஃப் ஆசிட் கிரேட்டர். ஸோ அப்போ அந்த சொல்யூஷன் வந்து அசிடிக்காக இருக்கும். யாரோட நார்மாலிட்டி ஆர் ஈக்குவலன்ட் மாஸ் வந்து கிரேட்டராக இருக்கோ அந்த சொல்யூஷன் அதை பொறுத்து அமையும். இப்போ ஆசிடோட நார்மாலிட்டி வந்து அதிகம்னா அந்த சொல்யூஷன் அசிடிக் இன் நேச்சராக இருக்கும். ஸோ pH வந்து லெஸ் தென் 7. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பேஸ். ஓகே, நார்மாலிட்டி ஆஃப் பேஸ் வந்து ஹையராக இருக்குமா? நார்மாலிட்டி ஆஃப் ஆசிட், நார்மாலிட்டி ஆஃப் பேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மாலிட்டி ஆஃப் பேஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷன் வந்து எப்படி இருக்கும்? பேசிக் சொல்யூஷனாக இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக் சொல்யூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு நார்மாலிட்டியோட டேர்ம் தெரியும்னா ஓகே, இஃப் யூ நோ அபவுட் நார்மாலிட்டி டேர்ம்ஸ், உங்களுக்கு நார்மாலிட்டி டேர்ம்ஸ் எக்ஸாக்டாக தெரியும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா இருக்குல்ல, என்ன பண்ணலாம்? pH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் H+ தானே. இந்த கான்சன்ட்ரேஷன் H+-ஐ நான் எப்படி எழுதலாம்? நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஸ்ட்ராங் ஆசிடையும் லைக் இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் நார்மாலிட்டி ஆஃப் A இஸ் கிரேட்டர் தென் நார்மாலிட்டி ஆஃப் Bன்னு இருக்குது. இங்கே இருக்குது, இப்படி இருக்குன்னா நான் என்ன பண்ணலாம்? pH என்ன பண்ணுறேன்? மைனஸ் லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் H+ நான் எப்படி எழுதலாம்? நார்மாலிட்டி ஆஃப் A மைனஸ் நார்மாலிட்டி ஆஃப் B. ஏன் சார் நார்மாலிட்டி A நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா பிகாஸ் இங்கே யாரோட கான்சன்ட்ரேஷன் டாமினேட், யார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆசிடாக இருக்கிறாரு? இங்கே இவர் தானே, ஆசிட் தானே ஹையராக இருக்குது. நார்மாலிட்டி ஆஃப் ஆசிட் தான் ஹையர். இட் மீன் அவங்க தான் ஸ்ட்ராங். ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பர்சன் தான் கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்குது.
ஸோ கான்சன்ட்ரேஷன் ஹைனா இது எனக்கு என்னன்னு சொல்லுவோம், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டேர்ம் தான் எக்ஸஸ் ரியேஜென்ட்னு சொல்லுவோம். எக்ஸஸ் ரியேஜென்ட். ஓகே, இது பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் ரியேஜென்ட். ஓகே, லிமிட்டிங் ரியேஜென்ட். ஓகே, ஸோ எப்பவுமே நீங்கள் pH இந்த ஃபார்முலா எழுதும்போது எப்பவுமே pH is equal to minus log of first excess reagent minus limiting reagent போட்டிங்கன்னா பெஸ்ட். ஓகே, இதே இங்கே வாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், pH இங்கே யார் அதிகம், B greater than normality of acid. இங்கே pH minus log of concentration of first concentration எப்படி போடுறேன், நான் நார்மாலிட்டி போடுறேன், நார்மாலிட்டி ஆஃப் ஆசிட் இஸ் சாரி ஆசிட் கிடையாது, இங்கே என்ன பேஸ் தானே. So normality of base minus normality of acid. That's it. புரிஞ்சா? Yes or no guys? Normality of acid போட்டா போதும். இப்போ நீங்க கேட்கலாம், சார் அப்போ என்ன சார் இந்த ஃபார்முலா எப்படி சார் வந்துச்சு? ஸோ நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க, நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ட் மாஸ் டிவைடட் பை என்ன வரும், சார் கிராம் ஈக்குவலன்ஸ் வரும். கிராம் ஈக்குவலன்ஸ் டிவைடட் பை வால்யூம் இன் லிக்யூட் வரும், வால்யூம் இன் லிட்டர். ஓகே, ஸோ n இஸ் ஈக்குவல் டு E பை V. ஸோ இப்போ என்ன, நார்மாலிட்டி ஆஃப் base is equal to equivalent gram equivalent of base divided by என்ன வரும், வால்யூம். ஸோ வால்யூம் ஈக்குவல் மாஸ் ஆஃப் வால்யூம். கீழே வால்யூம் வந்து வால்யூம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சொல்யூஷன் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் வந்து என்ன இருக்குன்னா டோட்டல் வால்யூமாக இருக்கும். ஸோ டோட்டல் வால்யூம் ரைட்டா. ஸோ இப்போ ஏன்னு எடுக்கிறீங்க, ஏன்னு எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆசிட் டிவைடட் பை ஈக்குவல் மாஸ் ஆஃப் ஆசிட் டிவைடட் பை V டோட்டலா. ஓகே, கிராம் ஈக்குவலன்ஸ் டிவைடட் பை V டோட்டல் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ NA மைனஸ் ஆர் NB மைனஸை போடுவோம். NB மைனஸ் NAனா அதுக்கு மீனிங் என்னவா இருக்கும், EB divided by V total minus EA divided by V total. EB minus EA divided by VT. ஸோ இதான் இந்த ஃபார்முலா, இப்படி தான் இந்த ஃபார்முலா வந்துச்சு. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கான ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் என்னென்னா சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஐ ஹோப் இங்கே எத்தனை பேர் சார் நான் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி வந்து டீசெண்டாக டீட்டெயிலாக படித்தது இங்கே எத்தனை பேர் சார், எனக்கு ஈக்குவலன்ட் மாஸ் கான்செப்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக தெரியும் சார், எந்த டவுட்டுமே கிடையாது, அப்படி அதில் எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு தெரியும்னா இங்கேயுமே உங்களுக்கு டவுட்டே வராது. ஐம் ரைட்? டெஃபினட்டாக கேட்க கஷ்டமாக தான் இருக்கும், பட் இந்த டேர்ம்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இங்கே எல்லாமே வந்து அந்த வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் பேசிஸில் இருக்கக்கூடியது. ஓகே, நார்மாலிட்டி மொலாரிட்டி டேர்ம்ஸ் அதே தான். ஓகே, நார்மாலிட்டி மொலாலிட்டி அங்கே இருக்கக்கூடிய அதே டேர்ம் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா மிஸ் யமுனா? ஓகே, ரங்கர்மி. ஓகே, ஹரிவர்ஷினி வந்து கரெக்டாக படிச்சிருக்காங்கம்மா, சூப்பர்மா. ஓகே, ஸோ நான் ஹியர் இப்போ சார் வீக் ஆசிட் வீக் பேஸ் அதுக்கு என்ன சார் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் சிம்பிள். நம்ம என்ன பார்த்துருக்கோம், நம்ம ஆல்ரெடி கான்சன்ட்ரேஷன் H + C ஆல்ஃபான்னு பார்த்தோம். எங்கே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஃபார் அ வீக் ஆசிட் அட் அங்கே ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகும். ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆயிடுச்சுன்னா இதுதானே பதில், என்ன ஆகும், இது கிடைக்குமா? ஸோ கான்சன்ட்ரேஷன் H+ வந்து எங்களுக்கு என்ன ஆகும், கான்சன்ட்ரேஷன் H+ இஸ் நத்திங் பட் C ஆல்ஃபா. ஸோ C ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன, C ஆல்ஃபாவை எப்படி ரீப்ரசென்ட் பண்ணலாம், ஆக்சுவலி we know that ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ரூட், எங்கே இருக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன, ரூட் ஆஃப் K/C. ஸோ அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+, என்ன கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ இஸ் ஈக்குவல் டு C ஆல்ஃபா. ஸோ C ஆல்ஃபாவை நம்ம எப்படி எழுதலாம், C ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன, ரூட் ஆஃப் K டிவைடட் பை CM. எய்தர் ஆசிட்னா KA, வாட்டர்னா KW, பேஸ்னா KBன்னு போட்டால் போதும். ஓகே, இந்த சியையும் இந்த சியை நான் கட் பண்ணுறேம்மா, கட் பண்ணால் என்ன ஆகும், இந்த சி கட் பண்ணால் என்ன ஆகும், ஸோ ரூட் ஆஃப் K டாட் ரூட் ஆஃப் C வருமா? இங்கே என்ன, இது ரூட்டுக்குள்ளே தானே இந்த C இருக்குது, இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சியையும் ரூட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சியை கட் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக ரூட் சியாக மாறிடும். ஓகே, ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ இஸ் ஈக்குவல் வந்து என்ன ஆகும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் KC வருமா? கரெக்டாக? இது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சா? ஸோ ஒரு உங்களுக்கு வந்து pH கால்குலேட் பண்ணணும் ஃபார் வீக் ஆசிட் ஆர் வீக் பேஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக K வேணும். இப்போ ஆசிட்னா அது KA இருக்கும், பேஸ்னா KB இருக்கும். ஓகே, இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ என்ன, ரூட் ஆஃப் KA. இப்போ மைனஸ் லாக் ஆஃப் H+ எடுக்கிறேன், ஏன்னா இதுதான் எனக்கு pH. அப்போ என்ன ஆகும், மைனஸ் லாக் ஆஃப் K டாட் C
ஹோல் பவர் 1/2 போடுவேன் பிகாஸ் ரூட்டை 1/2 எடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணலாம், இதனா pHன்னு போடலாமா? திஸ் இஸ் நத்திங் பட் மை pH இஸ் ஈக்குவல் என்ன ஆகும், -1/2 நான் முன்னாடி போடுறேன். அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா log k ப்ளஸ் log c. ஓகே, லாகரிதமிக் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா pH இஸ் ஈக்குவல் என்ன ஆகும்னா மைனஸை நான் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ மைனஸ் log k அதை நான் என்னன்னு சொல்லலாம், half மைனஸ் log k நான் என்னன்னு சொல்லலாம், pkன்னு சொல்லலாமா? இப்போ ஆசிட், இங்கே நான் ஆசிட்னு பார்த்தேன்னா அதை நான் pKaன்னு சொல்கிறேன். இஃப் இட்ஸ் ஆசிட்னா ஏ, இல்லைன்னா நான் இது பக்கத்தில் பின்னு கூட போட்டுக்கோங்க. ஓகே, எய்தர் நீங்கள் ஆசிடா பேஸ் அதை பொறுத்தது, ஜஸ்ட் நான் pKaன்னு போட்டுக்கோங்க, ஏ ஆர் பி அது உங்கள்கிட்ட கொடுத்துறேன். ஓகே, இல்லை pHனா PA தான் சொல்ல முடியும். ஓகே, ஜஸ்ட் லீவ் இட். ஸோ pH இஸ் ஈக்குவல் டு நான் ஆசிட்க்கு தான் பார்க்குறேன், அப்போ நான் ஆசிட்னு பார்க்குறதுனால KAன்னு போட்டுக்கிறேங்க. ஏ ஓகே, ஸோ ப்ளஸ் ப்ளஸ் வராது, ஏன் மைனஸ் தானே வரும், இங்கே மைனஸால் சப்ஸ்டியூட் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ log C. This is a formula for என்னோட வீக் ஆசிட். வீக் ஆசிட் ஒரு பேஸுக்கு pH கால்குலேட் பண்ண கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா நீ யூஸ் பண்ணுவோம். எங்க இருக்கு, எஸ் half pKa minus log C. இதே மாதிரி இப்போ பேஸுக்கு கேட்குறீங்க, பேஸுக்கு என்ன பண்ணுறது, இங்கே இருக்கக்கூடிய ஹச்சுக்கு மாற்றி POH இஸ் ஈக்குவல் என்ன பண்ணுறேன், half என்ன pKb minus log C. அதே தான், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, அதே தான். ஓகே, இப்போ சார் POHோட வேல்யூ தெரியும், POH வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணணும்னா ஜஸ்ட் முன்னாடி 14 மல்டிப்ளை பண்ண போதும். பிகாஸ் இது எப்படி, pH மல்டிப்ளை பை POH, சாரி ப்ளஸ் POH இஸ் ஈக்குவல் என்ன வரும், KW. ஸோ அந்த சார் PKW, PKW, தட்ஸ் இட். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் டெரைவ் ஆகும், வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், அங்கே ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் அங்கே இருக்கிறதுல எல்லாமே வந்து நம்ம நார்மாலிட்டி டேர்மை யூஸ் பண்ணணும். இங்கே வீக் ஆசிட் வீக் பேஸ் அங்கே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், சி ஆல்ஃபா, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் நம்ம யூஸ் பண்ணணுமா? ஓகே, ஃபார்முலாவில் நார்மாலிட்டி, எஸ் ஸ்ட்ராங்கில் நார்மாலிட்டி, இங்கே டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் தான் முக்கியம். எய்தர் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், சாரி டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஸ் வெல் அஸ் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட். ஓகே, got it, that's it. Yeah, so இது வந்து ஓவரால் ஃப்ளோ சார்ட் நீங்க பார்த்துக்கோங்க. ஸ்ட்ராங் ஆசிட்ல டைரக்டா கான்சன்ட்ரேஷன் நீங்க அப்படியே எழுதிடலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, இங்கேயுமே வீக் ஆசிட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டிப்பாக போடணும். அகைன் ஸ்ட்ராங் பேஸ் டைரக்டாக நீங்கள் எழுதிடலாம். நெக்ஸ்ட் வீக் பேஸ், வீக் பேஸ் என்ன பண்ணுறது, மறுபடியும் அதே தான் பண்ணும். ஓகே, got it, இந்த ஃபார்முலா. yeah, that's it. and வீக் மிக்ஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், வீக்கை மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளா pKa ப்ளஸ் log C அட் த ரேஷியோ ஆஃப் மேலே பேஸ் கீழே ஆசிட் வரும். பட் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வீக் ஆசிட் வீக் பேஸை நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்கன்னா pH பார்க்குறீங்க, pKa ப்ளஸ் இங்கே நம்ம பார்த்தது தானே. ஸோ வீக் ஆசிடையும் வீக் பேஸையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகே, இஃப் யூ ஆர் pH ஆஃப் வீக் ஆசிட் ஆர் வீக் பேஸுக்கு இந்த மாதிரி ஃபார்முலா. இஃப் யூ ஆர் மிக்சிங், இப்போ ரெண்டு வீக் ஆசிடை மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுறது, கான்சன்ட்ரேஷன் H ப்ளஸ் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணுறது, KA1. ஓகே, KA1 என்னம்மா கான்சன்ட்ரேஷன் H ப்ளஸ் என்ன, C ஆல்ஃபா தானே. ஸோ KA alpha 1, okay, plus Ka2 alpha 2. ஸோ இப்படி இந்த மாதிரி ஃபார்முலா போயிட்டே இருக்கும். மோர் தென் ஒன் ஆசிட் வீக் ஆசிடை மிக்ஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இந்த மிக்சர்னு மாற்றுறீங்க. இப்போ வீக் ஆசிட் ஒரு பேஸ் அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்முலா இந்த மாதிரி போகும். ஓகே, ஸோ இதோட சொல்யூஷன் இதோட டெரிவேஷனாக தான் இங்கே இருக்கும். ஸோ வீக் ஆசிடையும் வீக் பேஸையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா pH இஸ் ஈக்குவல் டு pKa plus or minus, yeah, plus log of, okay, base concentration of base, okay, concentration of base divided by acid. just இதை மட்டும் நீங்க நோட் பண்ணியா போதும். ஓகே, just that's enough, வேற டீடைல் எனக்கு பெருசா கிடையாது. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்த பெரிய டாபிக் தான் என்னன்னா, அதுக்கு அடுத்து பெரிய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் சால்ட்மா. ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் சால்ட்.
எஸ், இதுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி படிச்சே ஆகணும். அது படிக்காமல் இது வந்தீங்கன்னா டெஃபினட்டாக புரியறதுக்கான பாசிபிள் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம இது பார்ப்போம். ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் சால்ட். அதுனா என்னன்னா, இப்போ ஒரு சால்ட் எடுக்கிறேன், HAங்கிற ஒரு சால்ட்டுமா. அந்த சால்ட்டை நீங்கள் தண்ணியில் போடுறீங்க. ஓகே, ஸோ சால்ட் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சால்ட் பார்க்கலாம். சால்ட்டை நம்ம 4 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். என்னன்னா, அந்த சால்ட் எதால் மேடாக இருக்கும். இப்போ சால்ட்டுனா என்ன, ஒரு ஆசிடும் பேஸும் மிக்ஸ் ஆச்சுன்னா அதை சால்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ ஸ்ட்ராங் ஆசிடும் ஸ்ட்ராங் பேஸும் ஃபார்ம் ஆன ஒரு சால்ட் இருக்கும்ல, அந்த சால்ட்டோட நேச்சர் எப்படி இருக்கும்னா நியூட்ரலாக இருக்கும். ஓகே, நியூட்ரல் சால்ட். இப்போ ஸ்ட்ராங் ஆசிடும் வீக் பேஸும் மிக்ஸ் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடியது வந்து இங்கே யார் ஸ்ட்ராங், ஆசிட் தானே ஸ்ட்ராங். ஸோ அசிடிக்காக இருக்கும். அகெயின் ஸ்ட்ராங் லைக் வீக் ஆசிடும் வீக்கில் ஸ்ட்ராங் பேஸும் ஜாயின் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பேசிக்காக இருக்கும். ஏன் பேசிக், பிகாஸ் பேஸ் தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாம், வீக் ஆசிடும் வீக் பேஸும் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னவாக இருக்கும்னா அசிடிக் பேசிக். இங்கே இது ஆல்மோஸ்ட் நியூட்ரலாக இருக்கும். ஓகே, அப்ராக்சிமேட்டாக 7 to 8, ஐ மீன் 7, 8 இல்லைனா 6 இந்த ரேஞ்சுக்குள்ள ஆல்மோஸ்ட் நியூட்ரலாக தான் இருக்கும். வீக் ஆசிட் வீக் பேஸுமே ஆல்மோஸ்ட் நியூட்ரலாக இருக்கும். ஸோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் சால்ட். ஸோ சால்ட்டோட நேச்சர் சால்ட் விச் இஸ் மேட் அப் ஆஃப் இந்த டைப் ஆஃப் ஆசிட் பேஸ் கூட சேர்ந்துச்சுன்னா அதோட நேச்சர் வந்து இப்படி தான் இருக்கும். அதை தான் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் இருந்துச்சுன்னா நியூட்ரல், pH வந்து 7. இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா NaCl, Na2SO4 இதில் இருக்கக்கூடிய சால்ட். இந்த சால்ட்டில் இருக்கக்கூடிய ஆசிடும் பேஸும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங். ஓகே, நியூட்ரல். அடுத்து சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே யார் ஸ்ட்ராங் ஆசிட், அசிடிக் தானே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆசிட் ஸ்ட்ராங்காக இருக்கனால pH வந்து லெஸ்ஸாக இருக்கும். அசிடிக் நேச்சர். ஓகே, அசிடிக் நேச்சர். அகைன் பார்த்தீங்கன்னா சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ். அது அங்கே சொன்ன மாதிரி தான் பேசிக் நேச்சராக இருக்கும். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இப்போ சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் வீக் பேஸ்ன்னு எடுக்கிறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி அசிடிக் ஆர் பேசிக், ஆல்மோஸ்ட் நியூட்ரலுக்கு பக்கத்திலே இருக்கும். ஓகே, காட் இட். யா, ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் இங்கே இருக்குது. half pK minus pKb. ஸோ இது இதை எப்படி எழுதணுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகே, பிகாஸ் இதுக்கு நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா ஹைட்ராலிசிஸ்னா என்ன, சால்ட் ஹைட்ராலிசிஸ்னா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இதை உங்களுக்கு புரிய முடியும். ஹைட்ரோலைசிஸ் என்ன சார் ஹைட்ரோலிசிஸ்? anyone tell me that. எஸ் கிருஷ்ணமூர்த்தி, ப்ளீஸ் டெல் மீ வாட் இஸ் ஹைட்ரோலைசிஸ். ஹைட்ரோலிசிஸ்னா என்ன இருக்கும்? எஸ் anyone ஃபாஸ்டா? இன்னும் ஆனியானிக் ஹைட்ரோலிசிஸ், கேட்டயானிக் ஹைட்ரோலிசிஸ்னு இருக்குது. ஒரு சால்ட்டை ஹைட்ராலிசிஸ்னா என்ன, தண்ணியில் போடுறோம், தண்ணியில் போட்டு அது ஹைட்ராலிசிஸ் ஆகிடுமா? அப்போ ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் லைக் சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், அதை தண்ணியில் போட்டு அது ஹைட்ராலிசிஸ் ஆகுமா? இதுதான் கேள்வி. எஸ் ப்ளீஸ் anyone? யா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைட்ராலிசிஸ்னா என்ன? நான் இப்போ ஆசிடும் எடுக்கல பேஸும் எடுக்கல, நார்மலாக எடுக்கிறேன். என்னன்னா இப்போ ஒரு சால்ட்டுமா, HAங்கிறது ஒரு சால்ட், விச் ஏபிங்கிற ஒரு சால்ட்டுமா, இந்த சால்ட்டை நான் தண்ணியில் போடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் தண்ணியில் போடும்போது என்ன ஆகும், இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் போடும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இது A+ மாறும், இது B- மாறத்தான் போகுது. ஒரு சால்ட்டுனா என்ன, அதில் கேட்டயானும் இருக்கும் ஆனியானும் இருக்கும். ஜெனரலாகவே ஒரு சால்ட்டில் எப்போவுமே என்ன இருக்கும், ஃபார் அ சால்ட்டில் டெஃபினட்டாக ஒரு கேட்டயான் பார்ட் இருக்கும் அண்ட் ஒரு ஆனியான் பார்ட் இருக்கும். இந்த ரெண்டு பார்ட்டும் இருக்கிறது தான் ஒரு சால்ட். ஸோ ஒரு கேட்டயான் இருக்குது, ஆனியான் இருக்குது. இப்போ நீங்கள் தண்ணியில் போட்டனால இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேட்டயானிக் பார்ட் இருக்குல்ல, இந்த கேட்டயானிக் பார்ட் வந்து ஸ்ட்ராங், ஈவன் இது ஸ்டேபிளாக இருக்குன்னு வச்சுப்போம். இது ஸ்டேபிளாக இருந்தால் இது ஃபர்தராக வாட்டர் கூட ரியாக்ஷன் போகுமா? போகாதுல்ல. அதே மாதிரி இது பியும் ஸ்டேபிள். ஸோ அது கண்டிப்பாக வந்து வாட்டர் கூட ரியாக்ட் போகுமா? போகாது. ஸோ இப்போ நான் ஸ்ட்ராங் ஆசிட் இப்போ NaCl எடுக்கிறேமா, NaCl. ஓகே, இந்த தண்ணியில் போட்டால் என்ன ஆகும், Na+Cl-. ஓகே, Cl-. இப்போ Na+Cl- ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த Na+ வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி மறுபடியும் NaOHன்னு மாறுமா? இங்கே பாருங்க, இந்த Cl மறுபடியும் H2O கூட சேர்ந்து HCl மாறுமா? இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி? யாராவது சொல்ல பார்க்கலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் டெல் மீ தட் இஸ் திஸ் இந்த ஸ்டெப்பு பாசிபிளா? இந்த Na+ வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி NaOH HCl Cl- HCl ஃபார்ம் ஆகுமா? ஆகாது. ஏன்? பிகாஸ்
இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங், இது வந்து ஸ்ட்ராங் பேஸ், இது ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ இது தண்ணியில் இந்த ஸ்ட்ராங் பேஸ் ஸ்ட்ராங் ஆசிட் தண்ணியில் போட்டாலே அது என்ன ஆகும், Na ப்ளஸ் ஆகும், இதுவும் H+Cl மைனஸாக தான் மாறுமே தவிர, லைக் வேணா இப்படி பண்ணுறோம். ஓகே, தண்ணியில் போட்டால் என்ன ஆகும், Na ப்ளஸும் Cl லைக் OH மைனஸ், அண்ட் இது என்ன ஆகும், இதுவுமே H+ஐயும் Cl மைனஸையும் கொடுத்துரும், கம்ப்ளீட்லி டிசோசியேட் ஆகுமே தவிர, இங்கே எப்போவுமே வந்து இந்த சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிடும் சரி ஸ்ட்ராங் பேஸுமே சரி ஒரு வாட்டர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காது. அது எப்பவும் எப்படி இருக்கும், ஒரு அயானிக் ஸ்டேட்லேயே தான் வாட்டருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும். ஓகே, ஒரு அயானிக் ஸ்டேட்லேயே தான் வாட்டருக்குள்ளே சுற்றிட்டு இருக்குமே தவிர இந்த மாதிரி ஒரு வாட்டர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. ஓகே, ஸோ இப்போ அடுத்து இன்னொரு கேஸ் நான் எடுக்கிறேன். இதுக்கு இன்னொரு கேஸ் எடுக்கிறேன்னா என்ன, இப்போ CH3 COOH COONA, இது ஒரு சால்ட். this is a salt of strong base plus weak acid. So weak acid. Okay, this is a salt of weak acid strong base. எப்படி சார் பார்த்தீங்கன்னா, இப்போ இதை நான் தண்ணியில் போட்டால் ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், CH3 COO- அடுத்து Na ப்ளஸ்ஸா, Na ப்ளஸ். ஓகே, இப்போ CH3CO- இருக்கு அண்ட் Na ப்ளஸ் இருக்கு. இந்த CH3CO- என்ன ஆகும், வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும். எப்படி ரியாக்ட் ஆகும்னா ஈக்குலிபிரியமில் ரியாக்ட் ஆகும். இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், CH3 COOH plus OH-. அட் த சேம் டைம் இது என்ன ஆகும், இது மறுபடியும் வாட்டர் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், ரியாக்ஷனுக்குள்ள போகாது, வாட்டர் கூட ரியாக்ஷன் போகாது. ஏன், இங்கே பாருங்க, Na ப்ளஸ் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணிச்சுன்னா கம்ப்ளீட்லி டிசோசியேட், பிகாஸ் இங்கே டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்மோஸ்ட் 1ல் இருக்கும். பிகாஸ் இந்த Na ப்ளஸ் வந்து இந்த Na ப்ளஸ் வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டாக தானே இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் வந்து மறுபடியும் வாட்டர் கூட போகாது. ஆனால் இங்கே ஒரு ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. இட் மீன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய அயான் வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கும் ஒரு அயானிக் ஸ்டேட்டுக்கும் இடையில இங்கே ஒரு ஈக்குலிபிரியம் இருக்குல்ல, இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ ஒரு சால்ட்டு, அந்த சால்ட்டோட ஒரு ஃபார்ம் வாட்டர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சு ஒரு ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் பண்ணுது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹைட்ராலிசிஸ். ஸோ இங்கே ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்குமா, ஸோ இந்த அயான் ஒரு நியூட்ரல் காம்பவுண்டாக மாறுது அண்ட் இந்த நியூட்ரல் காம்பவுண்ட் மறுபடியும் ஒரு அயானிக் ஸ்டேட்டாக மாறுது. ஸோ ஒரு சால்ட்லேருந்து வந்த ஒரு பர்டிகுலர் பை ப்ராடக்ட் என்ன இருக்குது, வாட்டர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்குது. ஸோ வாட்டர் கூட ஒரு ரியாக்ஷனுக்குள்ளே போகுது. ஓகே, ஒரு ரியாக்ஷன் போகுது, இங்கே ஒரு ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஹைட்ராலிசிஸ்ன்னு சொல்றோம். ஓகே, ஹைட்ராலிசிஸ். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸோ ஹைட்ராலிசிஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸஸ் இருக்குல்ல, ஸோ இந்த சால்ட் விச் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ். எப்படி நமக்கு NaCl, இந்த NaCl இருக்குல்ல, எங்க இந்த NaCl வந்து எனக்கு ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸ் போச்சா, வாட்டர் கூட ரியாக்ஷன் நடந்துச்சா, நடக்கலை. இந்த ரியாக்ஷனே நடக்கலை, இங்கே ரியாக்ஷன் கிடையாது, இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்காது. ஓகே, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் 1. ஸோ ஃபார் அஸ் ஆஸ் salt of, ஓகே இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க, salt of strong acid plus strong base do not undergo salt hydrolysis. This is more important point. Next, அடுத்து இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்கு, salt of weak acid strong base. ஓகே, salt of weak acid strong base. இங்கே யார் வீக்கோ அவங்க தான் வாட்டர் கூட ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸ் போய் எனக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்த சால்ட்டில் இருக்கக்கூடிய எந்த பார்ட் வாட்டர் கூட ரியாக்ஷனுக்கு போச்சு, இது என்ன ஆனியானிக் பார்ட் தானே. ஸோ ஆனியானிக் பார்ட். ஸோ இங்கே பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, இந்த CH3CONA. ஸோ இந்த சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் பிளஸ் ஸ்ட்ராங் பேஸ். ஸ்ட்ராங் பேஸ் வந்து என்ன கொடுக்கும், ஆனியான் தான் ஹைட்ராலிசிஸ் போகுது. ஸோ ஆனியானிக் ஹைட்ராலிசிஸ், கொடுக்குது. தட்ஸ் இட், வேற ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட் வீக் பேஸ், இங்கே சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் வீக் பேஸ், யார் வீக்கோ அவங்க தான் என்ன ஆகும், வாட்டர் கூட ஒரு ரியாக்ஷனுக்கு போய் ஹைட்ராலிசிஸை கொடுக்குறாங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, am I right? Please tell me that salt of weak acid and strong base என்ன ஆகும், anionic hydrolysis கொடுக்கும்.
கரெக்டா? Got it? Yes, Morgan. ஓகே. ஸோ இப்போ ஆனியானிக் ஹைட்ராலிசிஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இதுதானே சால்ட்டு. இந்த சால்ட்டை நான் மறுபடியும் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஆனியானிக் ஹைட்ராலிசிஸ் ஃபர்ஸ்ட் என்ன, CH3 COONA gives வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுறேன். ஓகே, ஒரு வாட்டர் கூட தண்ணியில் தூக்கி போட்டேன். தண்ணியில் தூக்கி போட்டால் என்ன ஆகும், ஃபர்தராக CH3 COO மைனஸ் ப்ளஸ் லைக் Na ப்ளஸ் தானே, Na ப்ளஸ். ஜஸ்ட் இந்த வாட்டரை விட்டுருமே, ஜஸ்ட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர்னே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து சால்ட் ஆஃப் என்ன வரும், வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த ஆனியான் தான் ஃபர்தராக எனக்கு என்ன வரும், ஈக்குலிபிரியம் போகும். ஸோ இங்கே வீக்காக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் 1 CH3 COO மைனஸ் யாரு கூட ரியாக்ட் ஆகுது, வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகி என்ன ஆகும், ஈக்குலிபிரியம், சாரி இங்கே ஈக்குலிபிரியம் தானே, ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகி என்ன CH3 COOH. ஓகே, ப்ளஸ் என்ன OH மைனஸா. ஓகே, பிகாஸ் வாட்டர்னா என்ன, அதில் H ப்ளஸ் OH மைனஸ் இருக்கும். H ப்ளஸ் இங்கே சேர்ந்துருச்சு, OH மைனஸ் வெளியில் போயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய விஷயம். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் மை ஈக்குவேஷன் 1. இங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன, திஸ் இஸ் மை ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ். திஸ் இஸ் ஹைட்ரோலைசிஸ். ஏதாவது டவுட் இருக்கா இந்த ஈக்குவேஷனில்? இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் அவங்களோட கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் CH3 இங்கே இருக்கிற இந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, இந்த காம்பவுண்ட் ஃபர்தராக என்ன ஆகும், இது மறுபடியும் ரியாக்ஷனுக்கு போகும்ல. இங்கே பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய ஆசிட் ஃபர்தராக வாட்டர் கூட என்ன ஆகும், மறுபடியும் என்ன பேஸ், இது ஆசிட் தானேமா, இது ஆசிட். இந்த ஆசிடும் மறுபடியும் என்ன ஆகும், வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி அசிடிக் ப்ராப்பர்ட்டி தானே. ஸோ வீக் ஆசிட், ஸோ இந்த வீக் ஆசிட் என்ன பண்ணும், வீக் ஆசிட் ஃபர்தராக என்ன ஆகும், வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி லைக் இல்லை, அது ஃபர்தராக டிசோசியேட் ஆகும். டிசோசியேட் ஆகி என்ன ஆகும், CH3 COO மைனஸ் ப்ளஸ் H ப்ளஸை கொடுக்குமா. ஸோ இந்த ரெண்டு விஷயம் இங்கே நடக்கும்ல. மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபார்வர்ட் ஸ்டெப் என்ன, இது ஃபார்வர்ட் ஸ்டெப் என்ன ஹைட்ரோலிசிஸ், இது என்ன எனக்கு பேக்வர்ட் ஸ்டெப். இங்கே இருக்கிறதோட பேக்வர்ட் ஸ்டெப்பை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இங்கே என்ன எனக்கு இங்கே பேஸாக ஆக்ட் பண்ணுது, சாரி பேஸில் அசிடிக் ஆசிட் நேச்சர், இதோட ஆசிட் நேச்சர் பேக்வர்ட். ஓகே, ஸோ இது வந்து நான் ஈக்குவேஷன் 2ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நான் எழுத போகிறேன், ரெண்டு ஈக்குவேஷன்மா. ஸோ ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 1ல் என்ன பண்ணுறது, K ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் போட்டால் என்ன ஆகும், இங்கே ஒரு வாட்டர் வரும்ல. ஃபர்ஸ்ட் என்ன கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH3 கரெக்டா, COH ப்ளஸ் OH மைனஸ் divided by CH3 CO minus. அண்ட் இங்கே என்ன வாட்டர் இருக்கா, அண்ட் இந்த வாட்டரை நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். K ஈக்குலிபிரியம் மல்டிப்ளைட் பை வாட்டர். ஃபர்தராக இதே ஸ்டெப் தான் மறுபடியும் இங்கே வரும். ஓகே, டிவைடட் பை மைனஸ். ஓகே, நோ ஸோ இந்த டேர்மை தான் நான் என்னன்னு சொல்லலாம்னா, இங்கே நான் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்ன, திஸ் இஸ் மை ஹைட்ரோலிசிஸ் ப்ராசஸ். ஸோ ஹைட்ரோலிசிஸ் ப்ராசஸ் நான் என்னன்னு சொல்லலாம், KHன்னு சொல்கிறேன். ஓகே, KH இஸ் ஈக்குவல் டு என்ன, CH3 COOH OH டிவைடட் பை CH3 COO மைனஸ். ஓகேவா, இது வரைக்கும் ஓகே தானே. அடுத்து ஈக்குவேஷன் 2 போலாமா. ஈக்குவேஷன் 2, ஸோ ஈக்குவேஷன் 2 வந்து நம்ம பெருசாக டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஆசிடுக்கு நம்ம என்ன எழுதுவோம், KA கரெக்டாக. KA இஸ் ஈக்குவல் என்ன பண்ணுவோம், இது டிவைட் பை ரியாக்டன்ட் டிவைட் பை ப்ராடக்ட். ஸோ KA இஸ் ஈக்குவல் என்ன பண்ணுறது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் சாரி ப்ராடக்ட் அண்ட் டிவைட் பை CH3 COOH. யூஸ்வலான திங் தானே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, KHஐயும் KAஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். KH மல்டிப்ளைட் பை KA பண்ணால் என்ன ஆகும் பார்க்கலாமே. KHோட வேல்யூஸ் என்ன, CH3 COO மைனஸ் அண்ட் OH மைனஸ் தான், OH மைனஸ் இல்லையா, சாரி O மைனஸ் OH அண்ட் OH மைனஸ் டிவைடட் பை CH3 COO மைனஸ் மல்டிப்ளைட் பை என்ன பண்ணுறது, இங்கே CH3 COO மைனஸ் இன்னும் யார் இருக்கா, H ப்ளஸ் இருக்கா, H ப்ளஸ் இங்கே கீழே
CH3 COOH. இப்போ என்ன பண்ணலாம்னா போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கட் பண்ணுறேன். மேலே நியூமரேட்டர் CH3 இதுவும் கட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் கட்டு. ரிமைனிங் யார் யார் தான் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா KH multiplied by KA is equal to வந்து என்ன ஆகும்னா concentration of OH minus and multiplied by concentration of H plus. So இந்த டேர்ம் வந்து ஞாபகம் இருக்கா? This is nothing but KH is equal to KA is equal to என்ன வரும் KW. ஏன்னா இந்த டேர்ம் ionic product of water வந்துச்சா? That's it. So இதை நான் ஃபர்தரா எப்படி எழுதலாம்? PKH plus PKA is equal to என்ன வரும்? PKW ஓட வேல்யூ என்னவா? PKW ஓட வேல்யூ வந்து 14. ஸோ அந்த 14 போடலாமா? கிடைச்சிச்சா? Do you have any doubts? ஏதாவது டவுட் இருக்காமா? Please let me know. If you have any doubts, please let me know. Okay? Yes or no? Hydrolysis acid. Okay? So pH plus pKa is equal to Kw. Okay? So in the pKw, that's it. So இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல? அடுத்து என்ன பண்ணலாம்னா எனக்கு H ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணும். என்ன? CH3 COO minus plus வாட்டரா? ஸோ வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுது, ஈக்குலிபிரியம் இருக்கு. Okay, KW. Just leave it. இப்போ இன்னொரு டேர்ம் என்னன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். நம்ம ஆல்ரெடி வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எப்படி படிப்போம்? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்? ஆல்ஃபா what is the Oswald dilution law? C alpha, correct? Concentration of H plus is equal to C alpha. இது நமக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி பார்த்ததுதான். For a weak electrolyte, so weak electrolyte concentration of H plus is equal to C alpha, and இது வந்து எங்க? For a acid based term. இதே salt hydrolysisல concentration of H plus நம்ம எப்படி எழுதுவோம்னா CH ன்னு எழுதுவோம். sorry CH. so இந்த H க்கு மீனிங் என்னன்னா H is degree of hydrolysis. okay, degree of hydrolysis ma. okay, so H concentration of H plus வந்து C alpha for the acid based term. so alpha ங்கிறது வந்து degree of dissociation or ionization. alpha ங்கிறது வந்து என்ன? degree of dissociation or ionization. okay, got it? so இங்க so இது ஒரு term அது ஒரு term. இப்போ நான் salt for the salt hydrolysis இந்த H ன்னு யூஸ் பண்றோம்ல, இங்க இருக்கக்கூடிய இந்த H ங்கிறது degree of hydrolysis. இப்போ இந்த H ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணனும். எப்படி கால்குலேட் பண்றது? நம்ம ஆல்ரெடி வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு ஒரு term பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? எங்கே yeah, here. என்ன? alpha is equal to root of K by C. okay, root of K by C. actually இங்க ஒரு derivation வரும், பட் இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு டைரக்டா ஃபார்முலாக்கே போயிடலாம். so alpha is equal to root of K by C, right? so the K வந்து either acid na acid, base na base. okay, K by K means C. okay, இதே தான் இங்க நான் யூஸ் பண்றேன். H is equal to என்ன வரும்? root of KH divided by C. இது ஓகே தானே? இந்த டேர்ம் எப்படி வந்துச்சுன்னு ஓகே, இதே மாதிரி தான் இங்கேயும். இங்க சால்ட் ஹைட்ராலிசிஸ்னால H யூஸ் பண்றேன், வேற வித்தியாசமே கிடையாது. and after that இங்க இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன? KH is equal to என்ன? KW divided by KA. போடலாமா? can I? am I right? இங்க இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ல இருந்து நான் ஒரு விஷயத்தை எடுக்கிறேன். என்னன்னா KH is equal to KW divided by KA. okay, இந்த ஃபார்முலாவை நான் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணா H ஓட வேல்யூ என்ன ஆகும்? H is equal to root of KW, okay, divided by KA dot CA. so alpha ஓட வேல்யூ தெரியும், H ஓட வேல்யூ இங்க பார்த்தாச்சு. ஏதாவது டவுட் இருக்கா? if you have any doubt please let me know. yes, Kishore, that's it. இது வரைக்கும் ஓகே தானே?
If you have any doubts, please let me know. Got it? Alpha முடிஞ்சு H முடிஞ்சு. Next என்ன பண்ணலாம்? KW. Yeah, pH calculate பண்ணலாம்ல. Mistake போட்டேன். Yeah, that's it. Next பாத்தீங்கன்னா cationic hydrolysis. Cationic hydrolysisல பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடியது weak acid plus strong base மா. Weak acid plus strong base. இதுல என்ன வரும்னா யார் NH4 NH4Cl. இதை நான் தண்ணியில் போட்டால் என்ன ஆகும்? NH4 plus and Cl minus. NH4 plus வந்து என்னன்னா இட்ஸ் வீக். ஓகே, ஸோ இது வீக், இது ஸ்ட்ராங். இது நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இதுலேருந்து எனக்கு HCl கிடைக்கும். இது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு NH4OH. இது என்ன எனக்கு வீக் பேஸ். கரெக்டாக? ஸோ இந்த வீக் பேஸ் தான் வந்து எனக்கு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி ஹைட்ரோலிசிஸ் ப்ராசஸுக்கு போகுது. ஸோ வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி இது ஹைட்ரோலிசிஸ் ப்ராசஸுக்கு போகிறனால இந்த ப்ராசஸை நான் என்னன்னு சொல்கிறேன்னா இது ஒரு கேட்டையான். ஸோ கேட்டையான் ஹைட்ரோலிசிஸ் ப்ராசஸ் போகிறனால திஸ் இஸ் கேட்டையானிக் ஹைட்ரோலைசிஸ். ஓகே, காட் இட்? எஸ்கா, எஸ். ஸோ ஆப் கிளாஸில் நடத்தும்போது நான் நடத்தினேன், பட் இங்கே எங்கேயும் நியூமரிக்கல் இஷ்யூ போட்டேன். ஓகே, -12. You should take out -7. Yeah. Okay, now here. So உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டையானிக் ஹைட்ரோலிசிஸ். நான் ஒரு சால்ட்டை தண்ணியில் போடும்போது கேட்டையான் இருக்குது, ஆனியான் இருக்குது. ஸோ கேட்டையான் ஹைட்ரோலிசிஸ் ப்ராசஸுக்கு போகிறனால இதை கேட்டையானிக் ஹைட்ரோலிசிஸ் சொல்கிறேன். ஸோ கேட்டையானிக் ஹைட்ரோலிசிஸில் இங்கே இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேட்டையானிக் ஹைட்ரோலிசிஸ். ஓகே, இப்போ வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ். இதில் யார் வீக்? ஆசிட் வீக். ஸோ ஆசிட்ங்கிறது என்னது எனக்கு? ஸோ வீக் ஆசிடில் எனக்கு என்ன ஃபார்ம் ஆச்சு? ஆனியானிக் ஹைட்ரோலிசிஸ் தானே ஃபார்ம் ஆச்சு, கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். யா, ஸோ வீக் ஆசிடில் எனக்கு ஆனியான் ஹைட்ரோலிசிஸில் போச்சு, ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன? ஆனியானிக் ஹைட்ரோலிசிஸ். ஸோ ஆனியானிக் ஹைட்ரோலிசிஸில் எனக்கு KWயோட வேல்யூ இட்ஸ் நார்மல். இது எல்லா இடத்துலையும் நார்மலாக இருக்கக்கூடியது. ஸோ KH வந்து KW/A. அதே மாதிரி தான் இப்போது கேட்டையானிக் ஹைட்ரோலிசிஸில் யார் வீக்காக இருப்பா? பேஸ் பார்ட் வந்து வீக்காக இருக்கும். அதில் KHோட வேல்யூ என்னன்னா சேம். இங்கே KAனா இங்கே KB. தட்ஸ் இட். அகைன் நெக்ஸ்ட் பாருங்க, வீக் ஆசிட் வீக் பேஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டுமே வீக்காக இருக்குது. ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் டேக்கிங் வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ், ஒரு சால்ட் அதை நான் தண்ணியில் போடுறேன், ரெண்டுமே வீக். கேட்டையானும் வீக். இதில் இருக்கக்கூடிய கேட்டையானும் சரி, ஆனியானும் சரி, லைக் பி, இந்த ரெண்டுமே வந்து வாட்டர் கூட ஹைட்ரோலிசிஸ் போகும். ஓகே, வாட்டர் கூட ஹைட்ரோலிசிஸ் போய் AOH அண்ட் இதுவுமே ஹைட்ரோலிசிஸ் போய் ஓகே இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஹைட்ரோலிசிஸ் போகிறனால இங்கே KHோட வேல்யூ என்னென்னா KW/KH × KAன்னு இருக்கும். ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் KH வேல்யூ டிகிரி ஆஃப் ஹைட்ரோலிசிஸ் வந்து எப்படி நம்ம கேட்டையானிக் ஹைட்ரோலிசிஸில் √KW/KA × C இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா KW/KB × C. ஜஸ்ட் A இருக்கக்கூடிய டேர்மில் B போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா C இருக்கக்கூடிய டேர்மில் ஒரு A போட்டாலே போதும். ஓகே, KW/KA × KB போட்டாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அதே தான். நெக்ஸ்ட் அது என்ன பண்ணுறோம்னா pH கால்குலேஷன் வைக்கிறோம். pH கால்குலேஷன் என்ன? நவ் கான்சன்ட்ரேஷன் H+ = CH. ஓகே, ஸோ இப்போ pHனா என்ன வரும்? ஸோ CH நம்ம எப்படி எழுதலாம்? √KH. ஓகே, KH அண்ட் .C. இந்த KHோட வேல்யூவை நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டாஸ்லேருந்து யூஸ் பண்ணி pHோட ஃபார்முலா வந்து திஸ் ஒன். அண்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணி தான் இந்த மாதிரி எழுதுறாங்க. பட் இதில் சைன் மட்டும் தான் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. பட் எனிவே ஐ வில் கிளியர் இட். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட், வீக் ஆசிட்னா ஆனியானிக் ஹைட்ரோலிசிஸ், ஸ்ட்ராங் ஆசிட்னா கேட்டையானிக் ஹைட்ரோலிசிஸ். ஓகே, ஸோ ஃபர்தராக இதை நீங்கள் பண்ணீங்கன்னா இங்கே கேட்டையானிக் ஹைட்ரோலிசிஸில் உங்களுக்கு pHோட ஃபார்முலா எப்படின்னு 7+ இங்கே என்ன KA இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா KB இருக்குது, அவ்வளோதான். அடுத்து வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா pH = 7 அண்ட் இங்கே KA - KBன்னு இருக்கும். log C இருக்கிற இடத்துல -log pKa போட்டால் போதும். ஓகே, காட் இட்? எஸ், தட்ஸ் இட் மா.
நான் அசிடிக் ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா இது டைரக்டான விஷயம் தான். என்னன்னா எந்த அளவுக்கு Ka வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு H+ ஓட கான்சன்ட்ரேஷன் ஹையா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ Ka இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இட் மீன்ஸ் pKa எப்படி இருக்கும்? இஃப் Ka இஸ் இன்க்ரீஸ்மா, Ka இன்க்ரீஸ்னா pK ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? டிக்ரீஸ் தானே ஆகணும். ஸோ pKa வேல்யூ டிக்ரீசஸ் when H+ concentration increases. ஸோ இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, that's it. Strong acid, acid strength. Okay, so that's it. Inverse relationship. So acidic strength is inversely proportional to Ka term. Okay, wow, got it. So next, so common ion effect னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நார்மலா வீக் எலக்ட்ரோலைட் ஒன்று இருக்கு. ஓகே, if you are taking ஒரு வீக் எலக்ட்ரோலைட் இருக்கு. ஸோ இந்த வீக் எலக்ட்ரோலைட்ல எனக்கு ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கனால ஸோ டைம் வந்து 0. ஸோ அப்போ என்ன இது C இங்கே 0 அடுத்து டைம் வந்து ஈக்குலிபிரியம்மா. ஸோ இங்கே C என்ன ஆகும்? C மைனஸ் C ஆல்ஃபான்னு மாறும். ஓகே, ஸோ C மைனஸ் C ஆல்ஃபா இங்கே பாருங்க C ஆல்ஃபான்னு இருக்குமா? மேபி இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து C1 எடுக்கிறேன். இதே நான் C1 இங்கே C1 ஆல்ஃபா ரைட்டா? இப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுமா இதோட கான்சன்ட்ரேஷன் C2 எடுக்கிறேன். இப்போ ஈக்குலிபிரியம் ஆயிடுச்சு. மீன் ரியாக்ஷன் முடிஞ்சுன்னா என்ன ஆகும்? C2 இங்கே C2. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ரெண்டையும் ஒரே கண்டெய்னர்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டுத்தையும் ஒரே கண்டெய்னர்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கனால என்ன ஆகும்? இப்போ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் பார்க்குறேன். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் பார்க்கும்போது என்ன ஆகும்? ஈக்குலிபிரியம்ல ஜஸ்ட் Ka பார்க்குறேன். Ka பார்த்தா என்ன ஆகும்? இங்கே இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் கரெக்டா? சாரி, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் என்ன? C1 ஆல்ஃபா. இங்கே பாருங்க C2 இருக்கு. இப்போ நான் கேட்குறேன் C1 ஆல்ஃபா இங்கே இருக்கக்கூடிய இது கான்சன்ட்ரேஷன் H+ இருக்குல்ல, இதோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் C2 இருக்குல்ல, இதோட கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கும். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தட் C1 ஆல்ஃபா இங்கே இருக்கக்கூடிய H+ஓட கான்சன்ட்ரேஷனை விட இங்கே இருக்கக்கூடிய H+ஓட கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கும். ஓகே, far less than concentration of 2. okay, so C2. ஸோ இப்போ இந்த C2 ஓட வேல்யூவா? ஸோ C2 தான் வந்து கான்சன்ட்ரேஷன் H+ன்னு பார்க்கும்போது இதோட கான்சன்ட்ரேஷன் தான் ஹையராக இருக்குமே தவிர இங்கே இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷனை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகே, பிகாஸ் ரெண்டுத்தையும் நான் ஒரே இடத்துல மிக்ஸ் பண்ணியிருக்கேன். காமன் அயன் எஃபெக்ட்னாலே அதுதான், ஒரு ஸ்ட்ராங்கு அண்ட் இன்னொரு வீக், இந்த ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல மிக்ஸ் பண்ணி போட்டிருக்க தான் பிரச்சனை. ஓகே, ஸோ இப்போ நான் Ka எடுத்தால் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் C1 ஆல்ஃபா இங்கே இருக்குது இந்த காம்பவுண்ட். ஓகே, C1 ஆல்ஃபா அண்ட் கான்சன்ட்ரேஷன் H+ நான் எதை எடுப்பேன்? இந்த H+ தான் எடுப்பேன். ஏன்னா ரெண்டுமே ஒரே கண்டெய்னரில் மிக்ஸ் பண்ணி இருக்கனால கான்சன்ட்ரேஷன் H+ இஸ் நத்திங் பட் C2. ஓகே, திஸ் இஸ் C2 டிவைட் பை நான் என்ன பண்ணலாம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் C1 மைனஸ் C1 ஆல்ஃபாவா? இப்போ போட்டால் என்ன ஆகும்? C1 ஆல்ஃபா டாட் C2 டிவைட் பை என்ன? C1 காமனாக இருக்குது 1 மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இப்போ இதையும் கட் பண்ணால் இதையும் கட் பண்ணேன். அண்ட் 1 மைனஸ் ஆல்ஃபாவை நான் அப்ராக்சிமேட்டாக 1ன்னு எடுக்கிறேன். அப்படி எடுத்தால் என்ன? Ka இஸ் ஈக்குவல் டு C2 ஆல்ஃபான்னு வருமா? டெஃபினட்டா ஓகே தானே? தட்ஸ் இட்மா. ஸோ இதுதான் நம்ம காமன் அயன் எஃபெக்ட்னு வைக்கிறோம். இப்போ நான் நார்மலாக இப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் இருக்குது. ஸோ ஒரு வீக் எலக்ட்ரோலைட் இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷனில் கண்டெய்னரில் நான் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் போடும்போது என்ன ஆகுனா காமனாக இருக்கக்கூடிய அயான்ஸ் இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய அயான்ஸ் இருக்குங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இங்கே மேலே இருக்கிறது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், இது வந்து வீக், மேலே இருக்கிறது வந்து வீக், இது வந்து ஸ்ட்ராங். ஸோ ஸ்ட்ராங் வந்து இந்த ஆரோ தான் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ வீக் எலக்ட்ரோலைட்டில் NH4+ இருக்குது, இங்கே ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டில் NH4+ இருக்குது. இந்த ரெண்டுமே காமனாக இருக்கிறனால இந்த மேலே இருக்கக்கூடிய ஈக்குலிபிரியம் இருக்குல்ல, இதில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் ஹையர். அப்போ என்ன ஆகும்? பேக்வர்ட் ரியாக்ஷன் ஷிஃப்ட் ஆகுமா? நம்ம கெமிக்கல் ஈக்குலிபிரியம் சாப்டரில் இதை நம்ம படிச்சிருப்போம். எங்கே கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கோ அது இப்போ ரியாக்டன் சைடில் கான்சன்ட்ரேஷன் ஹைனா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும், ப்ராடக்ட் சைடில் கான்சன்ட்ரேஷன் ஹைனா ரியாக்டன் சைடில் நடக்கும். ஸோ காமன் அயன் எஃபெக்டில் நடக்கக்கூடிய விஷயமே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து கான்சன்ட்ரேஷன் ஹை ஆகிட்டாரு, அதனால் இந்த ஈக்குலிபிரியம் என்ன ஆகும்? பின்னாடி ஷிஃப்ட் ஆகிடும். ஓகே, ஜஸ்ட் தட்ஸ் த ரீசன். ஓகேவா? காட் இட்? எஸ் ஆர் நோ? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஃபர் சொல்யூஷன். ஸோ பஃபர் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அதில் 2 டைப் இருக்கும். ஒன்று என்னென்னா சிம்பிள் பஃபர், இன்னொன்று மிக்ஸ்டு பஃபர்னு சொல்லுவாங்க. சிம்பிள் பஃபரில் வந்து ஜஸ்ட் வீக் ஆசிட், சால்ட் ஆஃப் வீக் ஆசிட், வீக் பேஸ் இருக்குல்ல, அதை தான் நம்ம சிம்பிள் பஃபரில் சொல்லுவோம். இப்போ மிக்ஸ்டு பஃபர்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு பக்கம் அசிடிக் பஃபர் இருக்கும், இன்னொரு பக்கம் பேசிக் பஃபர் இருக்கும். ஓகே, ஒரு பக்கம் அசிடிக் பஃபர், இன்னொரு பக்கம் பேசிக் பஃபர் இருக்கும். அசிடிக் பஃபர்னா என்னென்னா இட்ஸ் எ சால்ட் ஆஃப்
இதுவும் ஒரு சால்ட் தான். அந்த சால்ட் எதால ஆயிருக்கும்னா ஒரு வீக் ஆசிட். இங்க அசிடிக் பஃபர்னாலே இந்த ஆசிட் வந்து வீக் அண்ட் சால்ட் இருக்குல்ல, சால்ட்டுமே எப்படி இருக்கும், வீக் ஆசிட் பிளஸ் ஸ்ட்ராங் பேஸா இருக்கும். ஓகே, ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. பேசிக் பஃபர்னு பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே இருக்கக்கூடிய பேஸ் வந்து வீக் பேஸாக இருக்கும் ப்ளஸ் சால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வீக் பேஸும் ஸ்ட்ராங் ஆசிடும் அதால் கிரியேட் ஆன சால்ட்டை தான் நம்ம பேசிக் பஃபரில் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த பஃபர்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு சொல்யூஷனில் பிஹெச் ஒரு ரியாக்ஷன் பண்ணுறீங்க, பிஹெச் எனக்கு மாறக்கூடாது, மெயின்டைனாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த சொல்யூஷன்ஸை ஆட் பண்ணுறோம். ஓகே, we are only to maintain pH of the solution. அதுக்கு தான் நம்ம பஃபர்ஸை யூஸ் பண்ணுறோமா. அண்ட் இந்த பஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி தான், அதில் 2 பேர் இருப்பாங்க. ஒன்று என்ன, ஆசிட் இருக்கும், அது கூட யார் இருப்பா, சால்ட் இருக்கும். ஓகே, காட் இட். ஸோ தட்ஸ் இட். ஸோ அதோட சிம்பாலிக் ரீப்ரசன்டேஷன் தான். ஃபர்ஸ்ட் மேலே என்ன, ஆசிட், வீக் ஆசிட், இது என்ன பண்ணும், H+ கொடுக்கும். ஓகே, இங்கே ஏரோ எப்படி இருக்கும், ஈக்குலிபிரியம் இருக்கும். அடுத்து இங்கே எனக்கு சால்ட் இருக்கு, இங்கே இருக்கக்கூடிய சால்ட் என்ன பண்ணும், சாரி இங்கே நார்மல் தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த CH3CO- இருக்குல்ல, இது ஃபர்தராக எய்தர் CH3CO- இந்த ஆசிடாக மாறும், இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜஸ்ட் H+ டொனேட் பண்ணி மறுபடியும் இந்த அயானாக மாறும். ஜஸ்ட் அயானும் நியூட்ரல் ஃபார்முக்கு இடையில ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்டாக இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகி ஃபார்மாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் பஃபர் சொல்யூஷனோட ஒரு ஜெனரல் டேர்ம். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெண்டர்சன் ஈக்குவேஷன். ஓகே, இந்த ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் தான் முக்கியம். ஸோ pH is equal to pKa plus log கான்ஜுகேட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கான்ஜுகேட் பேஸ் டிவைட் பை வீக் ஆசிட். இல்லைனா இந்த கான்ஜுகேட் ஆசிடுக்கு பதிலாக சால்ட்னு கூட போட்டிருப்பாங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்னு போட்டிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் இங்கே pH ஆஃப் இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கான்ஜுகேட் ஆசிட்னு கொடுத்துருக்காங்களே, இங்கேயுமே வந்து நம்ம சால்ட்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஃபார்முலா நம்ம எந்த பஃபர் சொல்யூஷனுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அசிடிக் பஃபர். ஓகே, அசிடிக் பஃபருக்கு இந்த ஃபார்முலா. பேசிக் பஃபர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாமா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாலிபிலிட்டி ப்ராடக்ட். ஸோ சாலிபிலிட்டி ப்ராடக்ட்னா என்னன்னா ஜஸ்ட் ஒரு சால்ட், அந்த சால்ட் நம்ம என்ன பண்ணணும், தண்ணியில் கரைக்கிறோம். ஓகே, தண்ணியில் கரைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு அப்புறம் அதை கரைக்க முடியாது. அந்த ஸ்டேட்டை என்னன்னு சொல்லுவோம், யாராவது சொல்ல பார்க்கலாம். ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு மேலே ஒரு சால்ட்டை உங்களால் கரைக்க முடியாது. அந்த ஸ்டேட்டோட பேர் என்னன்னா சேச்சுரேட்டட் ஸ்டேட். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்டை அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா சாலிபிலிட்டி டேர்ம்ஸை இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண முடியும். ஓகே, பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாலிபிலிட்டினா என்ன, சாலிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solutes divided by volume of solution. Okay, number of moles of solute divided by volume of solution. Okay, இதுமே எனக்கு என்ன, concentration தானே. இதுமே எனக்கு எப்படி இருக்கு, this is also solution, எனக்கு ஒரு concentration term. இப்போ அயானிக் ப்ராடக்ட்டும் சரி, டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்னாலும் சரி, அங்கே எல்லாமே வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் தானே யூஸ் பண்ணுறோம். நம்ம ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் இருக்கு, n of solute divided by V of solution. ஓகே, இப்போ இந்த சொல்யூஷன் நான் யூஸ் பண்ணனாலே அந்த சிஸ்டம் வந்து எனக்கு எப்படி போயிருக்கணும், சேச்சுரேட்டட் ஸ்டேட் அட்டைன் ஆயிருக்கணும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில சால்ட் எடுக்கலாம். என்னன்னா இப்போ AgCl, இந்த சால்ட் எல்லாம் தண்ணியில் போட்ட உடனே கொஞ்சமாக நீங்கள் போட்டாலே அது என்ன ஆகும்னா சேச்சுரேட்டட் ஸ்டேட் அட்டைன் ஆகிடும். ஸோ சேச்சுரேட்டட் ஸ்டேட் அட்டைன் ஆகிடுச்சு. இப்போ NaCl எடுக்கிறப்பா, NaCl எடுக்கிறேன். இது என்ன நார்மலாக நான் வாட்டர் போட்டால் என்ன ஆகும், ஈக்குலிபிரியம் Na + Cl-. இப்போ 1 லிட்டர் தண்ணியில் நான் 10 கிலோ, ஓகே 10 கிலோ சோடியம் உப்பை நான் கொண்டு தட்டினா என்ன ஆகும், கரையாது. ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேலே கரையாமல் போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே இருக்கக்கூடிய நார்மல் ஏரோ எனக்கு ஈக்குலிபிரியம் ஏரோவாக மாறிடும். சேச்சுரேட்டட் ஸ்டேட்டுக்கு அப்புறம் எந்த சப்ஸ்டன்ஸை நீங்கள் வச்சுருந்தாலும் அங்கே என்ன எக்ஸிஸ்டாக இருக்குன்னா ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல முடியும், சாலிபிலிட்டி யூஸ் பண்ண முடியும். இப்போ NaCl இருக்குது, இந்த NaCl எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் t வந்து 0மா. அப்போ என்ன, எனக்கு ஒரு 10 கிலோ எடுத்தேன்னு வச்சுப்போம். ஓகே, ஒரு 10 கிலோ, ஓகே 10 கிலோ எடுத்தேன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ 10 கிலோவில் இந்த ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணிடுச்சு. அட்டைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 - 6
6 கிலோ வந்து என்ன இருக்குன்னா Na+Cl- மாறி இருக்கு. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த NaCl இருக்குல்ல, இந்த NaCl-ஓட சாலிபிலிட்டினா என்ன? 6 கிலோ. 1 லிட்டர் தண்ணியில இந்த NaCl-ஆல 6 கிலோ வரைக்கும் கரைய முடியும். அதை தான் நான் என்னன்னு சொல்றேன்னா சாலிபிலிட்டி. NaCl-க்கோட சாலிபிலிட்டியே 6 தான். 6 கரையும். ஸோ 6 கரைச்சுன்னா Na+6, Cl- பார்த்தீங்கன்னா அதுவும் 6. ஸோ இதை தான் நான் என்னன்னு சொல்றேன்? சாலிபிலிட்டின்னு சொல்றேன். 1 லிட்டர்ல இது எவ்வளவு கரையுது? அது எஸ்ன்னு சொல்றேன். ஓகே. ஸோ எஸ் தட்ஸ் இட். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சாலிபிலிட்டி ப்ராடக்ட்னு சொல்றோம். எப்படி நம்ம KW இருக்குல்ல, ஸோ KW என்ன பண்ணோம்? கான்சன்ட்ரேஷன் H+ கான்சன்ட்ரேஷன் OH- ன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயுமே KSP. SPன்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட். இங்கே இருக்கக்கூடிய 2% இருக்காங்கல்ல, இங்கே எல்லாமே எனக்கு என்னவா இருக்கும்? சாலிபிலிட்டி மட்டும்தானே இருக்கும். இப்போ ஆஃப்டர் சேச்சுரேஷன் என்ன ஆகும்? Na+ இவ்வளோ சாலிபிள் ஆயிருக்கு, Cl- இவ்வளோ சாலிபிளா இருக்கு. அதை தான் நான் என்ன போடுறேன்? S மல்டிபிள் பை Sன்னு போடுறேன். எனி மோர் டவுட்ஸ்? ஓகே, காட் இட். ஸோ இதுதான் நம்ம சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை எப்போ நம்ம சொல்லணும்? ஆஃப்டர் சேச்சுரேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அயானிக் ப்ராடக்ட்னு அப்படி கிடையாது. எனக்கு சேச்சுரேட்டட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னால் அயானிக் ப்ராடக்ட் சொல்ல முடியும். ஆனால் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் எப்போவுமே எனக்கு ஆஃப்டர் சேச்சுரேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஓகேவா? காட் இட். எனி மோர் டவுட்ஸ்? இங்கே பாருங்க, இப்போ AgCl இருக்கு. இப்போ AgCl வந்து ஸ்பேரிங்லி சாலிபிள்னு சொல்லுவாங்க. ஸோ அக்கோ பேஸ்ட் ஆன் சாலிபிலிட்டி, இங்கே பாருங்க, பேஸ்ட் ஆன் சாலிபிலிட்டி 0.1 மோலாரை விட அதிகமாக கரையுதுன்னு வச்சுப்போம். ஒரு சால்ட்டு தண்ணியில் கரைக்கிறேன், 0.1 மோலாரை விட நிறையவே கரையுதுன்னா அது சாலிபிள் சால்ட். இப்போ 1 லிட்டர் தண்ணி எடுத்து 0.1 மோலார் கரைக்கிறேன்னா அது சாலிபிள் சால்ட். இல்லை 0.1 மோலாருக்கும் 0.01 மோலாரை விட அதுக்கு நடுவில் கரையுதுன்னா ஸ்லைட்லி சாலிபிள் சால்ட்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்த ஒன்று சாலிபிலிட்டின்னு பார்க்கும்போது 0.01 விட கம்மியாக கரையுதுன்னா அதை தான் ஸ்பேரிங்லி சாலிபிள் சால்ட்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் கரையாதுமா. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த AgCl அண்ட் இது ரிலேட்டடான சில சால்ட் இருக்கு இங்கே. பேரியம் சல்ஃபேட், லெட் குளோரைட், இது எல்லாமே வந்து என்னன்னா ஸ்பேரிங்லி சாலிபிள் சால்ட்டுமா. ஓகே. ஸோ இந்த ஸ்பேரிங்லி சாலிபிள் சால்ட் என்ன ஆகும்னா, நீங்கள் ஜஸ்ட் ஈக்குலிபிரியம் ஸ்பீடாக ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகிடும். ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகிடுச்சுன்னா மீனிங் என்னன்னா, இங்கே இதுதான் சாலிபிலிட்டி. ஏன்னா இதுக்கு மேலே அது கரையாது, அதுதான் பிரச்சனை. ஸோ இந்த எஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும். ஸோ ஆஃப்டர் சேச்சுரேஷன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குல்ல, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் நத்திங் பட் சாலிபிலிட்டி. அதுதான் விஷயம். ஓகே, ஸ்பேரிங்லி சாலிபிள் சால்ட்னாலும் சரி, சேச்சுரேட்டட் சால்ட்னாலும் சரி. ஸோ ஆஃப்டர் சேச்சுரேஷன் நமக்கு சாலிபிலிட்டியை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அதனால தான் KSP. இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு என்ன? S². இப்போ நான் சொல்கிறேன், இந்த ரியாக்ஷனுக்கு எனக்கு என்ன வரும்? S² தான் வரும். ஓகேவா? ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, Ag+Cl-. இங்கே என்ன இருக்குது? KSP is equal to கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag+ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl-. ஆஃப்டர் சேச்சுரேஷன் என்ன ஆகும்? சாலிபிலிட்டி தான் எனக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்டாக இருக்கும். அதுதான் S × S². ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சேச்சுரேஷனே அட்டைன் ஆகலைன்னா என்ன ஆகும்? ஸோ சேச்சுரேஷன் அட்டைன் ஆகலாமா? அங்கே எனக்கு ஒரு வேல்யூ இருக்குது, K வேல்யூ இருக்குது. அதை சேச்சுரேஷன் அட்டைனே ஆகலைன்னா எனக்கு KSP-யோட வேல்யூ என்ன இருக்கும்? இன்னும் கிரேட்டராக தான் இருக்கும். ஓகே, காட் இட். ஸோ வேல்யூ ஆஃப் அயானிக் ப்ராடக்ட், K-யோட வேல்யூ லெஸ் தென் இங்கே இருக்குது அன்சேச்சுரேட். அன்சேச்சுரேட்னு எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? KSP-யோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஃபார் unsaturated. ஓகே, இப்போ சார் சேச்சுரேட்டட், சேச்சுரேட்டட்னு பார்த்தீங்கன்னா அயானிக் ப்ராடக்டோட வேல்யூ KSP-யோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். அதே இது சூப்பர் சேச்சுரேட்டட்னு இருக்குன்னா K-யோட வேல்யூ கிரேட்டர் தென் KSP. ஓகேவா? காட் இட். ஸோ சூப்பர் சேச்சுரேட்டட் என்னம்மா? நல்லா ஹீட் பண்ணி, ஆல்ரெடி இவ்வளோ தான் லிமிட், அதை விட நான் அதிகமாக ஹீட் பண்ணிட்டேன், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? சூப்பர் சேச்சுரேட்டட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எப்போவுமே சாலிபிலிட்டி ப்ராடக்ட் எங்கே நம்ம யூஸ் பண்ண முடியும்? இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும், சேச்சுரேட்டட் ஸ்டேட்டில் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். KA அண்ட் KSP இந்த ரெண்டு டேர்மும் பார்த்தீங்கன்னா, KAங்கிறது வந்து எங்கே யூஸ் பண்ணக்கூடியது? KAங்கிறது யூஸ் பண்ணக்கூடிய இடம் எங்கே? அட் எனி கண்டிஷன். ஓகே, கான்சன்ட்ரேஷன். இப்போ KAன்னு சொல்கிறோம்ல, கான்சன்ட்ரேஷன் அட் எனி கண்டிஷன். எனி கண்டிஷனில் வந்து KA யூஸ் பண்ணலாம். ஆனால் KSPங்கிறது அப்படி கிடையாது. சாலிபிலிட்டி ப்ராடக்ட் எப்போ தான் நான் யூஸ் பண்ண முடியும்? அட் ஆஃப்டர்
saturation. Okay, but anyway, concentration at any condition oda exact ah solla poyachina at unsaturated condition சொல்லலாம். So the difference between Ka and Ksp ionic product க்கும் solubility product க்கும் உள்ள different என்னன்னா ionic product வந்து எங்க வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். So concentration at unsaturated state. Okay, unsaturated நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா after saturation, so before saturation Ka, after saturation Ksp. அவ்வளவுதான் விஷயம். Okay, and இங்க concentration நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Concentration என்னன்னு சொல்லுவோம்? S ன்னு சொல்லுவோம். So இங்க நம்ம concentration of C, இங்க நம்ம concentration X இல்லனா C ஆல்பான்னு சொல்லுவோம். ஆனா இங்க என்னன்னு சொல்லுவோம்? Solubility னு மென்ஷன் பண்ணுவோம். And ஜெனரலான ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா என்னன்னா this one. இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. Ax பவர் + y ஒரு சால்ட். அந்த சால்ட்ல இருந்து இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. சோ இப்போ Ksp யோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா இங்க என்ன x இருக்கா? யா, இந்த x பவர் x, ஓகே. So x power s, x and y power y and multiply by s போட்டா போதும். ஓகே, s ங்கிறது என்ன? s is solubility மா, solubility. So solubility ஓட பவர் x plus y, just multiply பண்ணாலே போதும். ஓகே, இது எல்லாமே coefficients. ஓகே, coefficients and அதோட பவரால மல்டிப்ளை பண்ணி and என்ன பண்றோம்னா s ஆல மல்டிப்ளை பண்றோம். That's it. Okay, so this is the general formula of solubility product. So that's it for today guys. I hope உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And after that, that's it. And don't forget, if you want this PDF, மறக்காம இந்த QR code scan பண்ணி நம்மளோட WhatsApp community join பண்ணிடுங்க. And after that, see you on the next wonderful session. Until then, your favorite chemistry educator Anish, and this is our Mara and Vetri batch. If you want to know about இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. Okay, see you on the next wonderful session. Bye.